போல நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சத்திய வார்த்தை எங்களோடு பேசுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. ஓகே, பைபிளில் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிற முன்பாக இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். நம்ம எல்லாம் யாருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்? தேவ ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துக்காரர்கள் அல்ல. நம்ம எந்த உலகத்துக்காரர்கள்? பரலோகத்தை. இயேசு ஒரு ஊரை வச்சிருக்கிறார், அந்த ஊர் பேர் பரலோகம். அந்த ஊருக்கு சொந்தமானவர்கள் நம்ம. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிற ஒரு சைனீஸோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோ யாராவது இந்தியாவுக்கு வந்தால் எப்படி கண்டுபிடிக்குவீங்க? ஆஃப்ரிக்கன்ஸாக இருந்தால் கருப்பாகுவார், ஃபாரினராக இருந்தால், சைனீஸாக இருந்தால் கண் இல்லையா? ஓகே, மராட்டிக்காரன் எப்படி கண்டுபிடிக்குவீங்க? மராட்டிக்காரன் பேசுகிற வார்த்தை என்ன காலையில் சொன்னாங்க? துளுவா என்ன சொன்னாங்க? துலுகு இல்லை கன்னடாவும் தமிழும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. துளு குருங்க எப்படி கண்டுபிடிக்குவீங்க? அவங்க பேசுகிற வார்த்தையில. அல்லேலூயா. ஒரு ஊமன் எப்படி கண்டுபிடிக்குவீங்க? பேசாமல் இருக்கிறது. பிளைண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்குவீங்க? தேவனுடைய பிள்ளையை கூட கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதை கூட என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கிற பிள்ளைகள் தான், இப்படி கண்டுபிடிச்சு ஆண்டவர் பார்வையில் வாழ்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், இப்போ கூட சொல்கிறேன், எல்லாமே இந்த உலகத்துக்கிறது எல்லாமே இந்த உலகத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபினிஷ் பண்ண போகிறோம். வரோம் போவோம் அவ்வளோதான். ஆனால் இங்கே இதெல்லாம் முடிஞ்சிட போகுது. ஆனால் நம்ம இங்கே முடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை படைக்கலை. பைபிள் சொல்லுது, எதற்காக இயேசு வந்தார்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் சதா காலம் பிழைப்பான், இங்கே இல்லைன்னா கூட என் கூட பரலோகத்தை அந்த இடத்துல இருப்பான். அல்லேலூயா. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் இங்கேயா அங்கேயா? உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் எங்கேருந்து வந்துக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் கூட நம்ம தேவ ராஜ்யத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாழ்ந்து காட்ட உங்களை ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பையனாக இருந்தால் தாடியோ மீசையை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு பொண்ணாக இருந்தால் அது அழகை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வயசானவங்களாக இருந்தால் அவங்க நடவடிக்கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய பிள்ளையை கூட கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையை, தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் இந்த உலகத்தை இருப்பாங்கன்னா, ஈவன்தோ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோ யாராவது இந்த பெங்களூருக்கோ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா, தே டோன்ட் பிலாங் டு திஸ் கண்ட்ரி. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பாஸ்போர்ட் எங்கே இருக்குது? அவங்க ஊருக்கு இருக்குது. இந்த ஊரில் விசிட்டிங் விசாவில் வந்தாங்க. நம்ம கூட என்னத்துக்காக வந்துக்கிறோம்? விசிட்டிங்கில் வந்துக்கிறோம். அது யாருன்னா நம்ம மம்மி டேடி ஃப்ளைட்டு. ஓகே, நம்ம உயிர் பாஸ்போர்ட். ரிட்டன் டிக்கெட் வரும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம போகிறோம். கரெக்டாக எவ்வளோ பேர் நம்புறீங்க? இதுதான் உண்மைன்னு எவ்வளோ பேர்? இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரை வாசித்தேன். ஆக்டர் மதன் மூவி ஒருத்தர் ரொம்ப சிரிக்குவார். அவர் என்ன ஆகிட்டுக்கிறார்? இன்றைக்கி இறந்து போயிருக்கிறார். ஸோ இஸ் அ ஆக்டர், பட் ஸ்டில் வேர் டிட் ஹி கோ? மண்ணுக்கு தான் போனார். ஆக்டராக இருந்தாலும் மண்ணுக்கு தான். டிக்கெட் வாங்கி நீங்கள் போனாலும் நீங்களும் மண்ணுக்கு தான். ஸோ கிளியர் லாஜிக்காக இதை புரிஞ்சுக்கங்க. வி டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்குரியவர்கள் நாங்கள் அல்லவே அல்ல. நான் எந்த ஊருக்கு போனாலும், இஃப் ஐம் அ சவுத் ஆஃப்ரிக்கன், ஐ வில் ஸ்டில் பி அ சவுத் ஆஃப்ரிக்கன். எந்த ஊருக்கு நான் போனாலும், இஃப் ஐம் அ ஃபாரினர், ஐ வில் பி அ ஃபாரினர். எந்த ஊருக்கு நான் ஒரிசாவுக்கு போகும்போது கூட எங்கள் ஒய்ஃப் அங்கே ஊருக்கு ஸ்டில் ஐம் அ பெங்களூரியன், நாட் ஒரிசா. நான் ஒரிசாவும் ஆகல. காரணம் என்னன்னா, நான் பெங்களூரில் பிறந்தவன், நான் பெங்களூருக்கு தான் திரும்பி வர முடியும். தேவனால் பிறக்கப்பட்டவன் தேவனுக்கு மாற்றத்தான் சொந்தக்காரன். அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஓகே, என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். எந்த வசனத்தை முதலாவது நம்ம காலையில்? ரோமர் 14:17. தேங்க்யூம்மா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சத்தமாக மைக்கில் வாசிங்க. For the kingdom of God is not in the matter of eating and drinking. தேவ ராஜ்யம் சாப்பிடுகிறதுலையும் புசிக்கிறதுலையும் குடிக்கிறதும் அல்ல, but of righteousness and peace and joy in the Holy Spirit. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லாமல், புசிப்பும் தேவ ராஜ்யம் புசிக்கிறதும்
குடிக்கிறது இல்லைன்றார். என்ன சொல்றாரு? இல்லை. எது பாருங்களேன், அது நீதியும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், பைபிள் ரொம்ப நல்லா தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவங்க புசிக்கிறதுலையும் தண்ணி குடிக்கிறதுலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு ஏன் வராங்கன்னா, நல்லா வாழணும்னு வருவாங்க. நான் சொல்லிட்டேங்கன்னா, நல்லா வாழணும்னு சர்ச்சுக்கு வராதிங்க. நல்லா வாழ வைக்கிற ஒரு கடவுள் உனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார்? நல்லா வாழ வச்சு தான் ஆவார் உங்களை. காரணம் என்னன்னா, அவர் நல்லவராக இருக்கிறபடி நம்மளே நல்லா வாழ வைக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பாடு தாங்க ஆண்டவரே, தண்ணி கொடுங்க ஆண்டவரே, துணி கொடுங்க ஆண்டவர் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 33. தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்னத்தை தேடுவார்கள்? எஸ், பட் சீக் ஃபர்ஸ்ட் இஸ் கிங்டம். பைபிள் சொல்லுது, தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் முதலாவது எதை தேடுவார்கள்? தேவ ராஜ்யத்தை தேடுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யார் ராஜ்யத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவ ராஜ்யம். அப்போ நம்ம முதலாவது ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் தெரியுங்களா? தேவராஜ்யம். இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா? என்னத்தை தேடணும்? உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா? என்னத்தை தேடணும்? உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணுமா? எங்கே தேடணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா? எதை தேடணும் நீங்களா? பிகாஸ் யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் எவ்வளோ பேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் வீக் எல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க பிரதர் ஆனஸ்டுக்காக. ஆண்டவர் நல்ல ஒரு பையன் குழந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இயேசுவை கையை தட்டி நான் நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்பவுமே தேவ ராஜ்யத்தை பிள்ளையை போலவே வாழுவார்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய பிள்ளையை போல வாழ்ந்து காட்டுவார்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு அன்னைக்கு கூட நான் சொன்னேன், கடவுளுக்காக வாழ்றது முக்கியம் இல்லை, கடவுளை போல வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். Many people will say I will live for God. Everyone can live for God. But if you live, you have to live like God. That is very difficult. That is very very difficult. அதுதான் இது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது என்னன்னா, தேவ ராஜ்யத்துக்குரிய சாப்பிட்றத பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணியை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட. அதுக்கு தான் பைபிள் சொல்லு, முதலாவது என் நீதியும் தேடுங்கள், பின்பாக உனக்கு என்ன தருமா, எல்லாமே கூட கூட்டி கொடுக்கப்படும். அப்படின்னா நீங்க தேடும் போது எதுவுமே உங்களுக்கு கம்மியாகாதுன்றார். ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு எதுவுமே என்ன ஆகாது. எவ்வளவு பேர் கம்மி ஆகாது இருக்குது இனி வரைக்கும்? அல்லேலூயா. ஷர்ட்டு பேண்ட்டு வண்டி காரு வேலை சேலரி எந்த கம்மியாகுதா? ஒன்றும் கம்மியாகாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீ வேலை செய்யாதப்போ, பிஸ்னஸ் பண்ணாதப்போ, குடும்பம் இருக்கட்டும் குடும்பம் இல்லாத போட்டோம், சொந்தம் இருக்கட்டும் சொந்தக்காரர் இருக்கட்டும், தோசை இருக்கட்டும் தோசை இல்லாத போட்டோம், யார் இருக்கிறாங்களே தேவ ராஜ்யத்தை தேடுறா நீ இருந்தீனா எதுவுமே மைனஸ் ஆகாது, எல்லாமே ஆடு தான் ஆகும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முதலாவது என் நீதியும் ராஜ்யத்தின் தேடு, பின்பாக உனக்கு என்ன தருவாராம், எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு இது தருவார். தேவ ராஜ்யத்தை தேடாதவங்கலாம், தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமான இல்லாத ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்க. That is why I tell you, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்க சரீரத்துக்காக என்ன படாதுங்கிறாரு, கவலைப்படாதீங்கள் என்று சொல்றார். தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் சரீரத்துக்கு ஆசைக்காக என்ன பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில்னு கவலைப்படாதீங்க. உங்களை காஃபின் பாக்ஸில் யாரை வைக்கல. கீழே இருக்கிற வசனம் அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, முதலாவது என் ராஜ்யத்தை தேடு. ராஜ்யத்தை தேடாதவங்களுக்கு எல்லாம் முன்பாக என்ன சொல்லிக்கிறான்னா, இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணாத. இன்னைக்கு எல்லாம் அநேக கிறிஸ்டின் எந்த கவலைப்படுறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் ரொம்ப சர்ச்சில் போய் பாருங்களேன், 80% ஆஃப் பீப்புள் ஆர் 90% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப கவலைக்கிறத எதெல்லாம் இங்கே விட்டு போகிறோம் பாரு, இது மேலே தான். எதெல்லாம் விட்டு போகிறோம்?
சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு, வயிறு, உடம்பு, துணி. அதுக்கு தான் பைபிள் சொல்லு எதுக்காக கவலைப்படாத நிற்கிறாரு? சாப்பாடுக்காகவும் தண்ணிக்காகவும் உடைக்காகவும் உன் சரீரத்தின் ஆசைகளுக்காக என்ன பண்ணாத நிற்கிறாரு? கவலைப்படாத. இதெல்லாம் ஆசைப்படுறவ தேவ ராஜ்யத்துக்குரியவனே அல்ல. If you are a citizenship of heaven, பரலோகத்தின் ராஜ்யத்தின் நீ பிள்ளையா நீ இருந்தினா இதனால பத்தி நீ கவலையே பட மாட்ட. எனக்கு கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகாம போட்டோம், எனக்கு வீடு இருக்கட்டும், வீடு இல்லாத போட்டோம், என் வீட்டில் சாப்பாடு இருக்கட்டும், சாப்பாடு இல்லாம போட்டோம், என் வீட்டில் தண்ணி இருக்கட்டும், தண்ணி இல்லாம போட்டோம், எனக்கு துணி இருக்கட்டும், துணி இல்லாம போட்டோம், ஆனா எனக்குள்ள தேவன் இருக்கிறாரான் தான் பார்க்கலாம். அல்லேலூயா. இது தேவ ராஜ்யத்துக்கு இல்லாத பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள். எதை பத்தி கவலைப்படுவார்கள்? இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்குறேன், நீ உண்மையான தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளையா இருந்தீனா, நீ கடவுளுடைய புள்ளியா இருந்தா என்னத்தை கவலைப்பட்டுங்கிற? See, many people they come to church but still they have lost. சபைக்கு வந்து கூட என்ன ஆயிக்கிறாங்க அவங்க? இது மாறல. ஹிந்தியில் சொல்லுவாங்க क्या है माइंड ने वो इंग्लिश अपग्रेडेड दिमाग अच्छा नहीं है तुम्हें जाको मेंटल हॉस्पिटल में जाको एक कपड़ा लेको देना. யாரோ ஒருத்தர் மைண்டு சரியில்லாதவங்களுக்கு ஒரு நல்ல துணி, பிளேசர், ஆலன் சோலியோ இல்லை வேன்யூசனோ இல்லை ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்துன்னு போய் கொடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு வேன்யூசன் எல்லாம் தெரியாது, கிளிக்கிறது தான் தெரியும். அநேக சர்ச்சில் வர கிறிஸ்டியன் பீப்புள் கூட தே டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் ஜீசஸ். ஆனால் என்னத்துக்காக கவலைப்படுவாங்க தெரியுமா? புள்ள பெற்றுக்கணும்னு கவலைப்படுவாங்க, கல்யாணம் ஆனோன்னு கவலைப்படுவாங்க. நான் சொல்லிட்டா, ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு யாருக்கும் கம்மியாக ஆண்டவர் கொடுத்துன்னு இல்லையா? கம்மியாக கொடுத்துருந்தா என்கிட்ட கேட்டுப்பார். வேலை செஞ்சுக்கிறேம்மா, நான் வேலை செஞ்சுக்கின்னு கடன்காரனாக மாய்க்கிறேன், ஊழியம் செஞ்சு நான் கடன்காரனாக மாறினதே இல்லை. கொடுக்கிறவனா தான் கர்த்தரனே மாற்றிருக்கிறார். ராஜ்யத்தை தேடுறவனா மாறின நீ உனக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் தலைகீழியாய் மாற்ற ஆரம்பிப்பார். டு நாட் வரின் பைபிள் சொல்லுது. இஃப் யூ ஆர் இந்த மாதிரி மைண்டில் இருந்தீன்னா நீ என்றைக்குமே கவலைப்படுவேன், என்றைக்குமே கவலைப்பட. ஒன்று ரெண்டு கவலைலாம் இல்லை, வாழ்க்கையில் வந்துனே இருக்கும் கவலை. அதுக்கு தான் பைபிள் சொல்லி சாப்பாடுக்காகவும் துணிக்காகவும் தண்ணிக்காகவும் மாம்சத்தின் ஆசைகளுக்காக என்ன பண்ணாத, ஆசைப்படாத, கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உனக்குன்றார். நீ என்கிட்ட வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை பிரதா. நான் சொல்கிறேன், நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது எனக்கு 26,000 rupees சேலரி, இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்தா எனக்கு 30,000 rupees. 2016 இன்னைக்கு 2025, 10 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. நான் இன்றைக்கி வேலை செஞ்சுருந்தா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60,000-70,000 இல்லைன்னா 1 lakh கூட டச் பண்ணிக்குவேன். பட் நான் ஏன் அதை விட்டு வந்தேன் தெரியுமா? ஏன் விட்டு வந்தேன் தெரியுங்களா? எனக்கு தெரியும் அதில் வர ஆசீர்வாதத்தோட இவருக்கு ஊழியர் செய்கிறதுல ரொம்ப பெரிய எனக்கு ஆசீர்வாதம். அவ்வளோ காசு சம்பாரிச்சு கூட நான் கடன்காரனாக தான் இருந்தேன், வரதெல்லாம் கட்டினே இருப்பேன். ஆனால் ஊழியம் செஞ்ச பிறகு, தேவ ராஜ்யத்தை தேடின பிறகு எல்லாமே ஆட் பண்ணினேங்கிறாரியா. அல்லேலூயா. ஆடுனா எப்படி தெரியுமா பிரதர்? உங்களுக்கு சேலரி ஒரு 15,000 ரூபாய் இருக்கலாம் மாதத்துக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 10,000 ரூபாய் வரும். எவ்வளோ இப்போ லைஃப்பில் வந்துக்குது எனக்கு தெரியல. எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துக்கும், எதிர்பார்ப்பே இல்லை. இந்த காசு எப்படி வந்துச்சுன்னே தெரிஞ்சுக்காது, ஆனால் உனக்கு வந்து சேரும். ஏன் வந்து சேருதுன்னா நீ வேலையை தேடல, ராஜ்யத்தை தேடின. நீ ராஜா வீட்டு பிள்ளைங்க பைபிள் சொல்லுது, உனக்கு நீ யூ வில் ரூல் இட். உனக்கு அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. பட் வை உன்னால் ரூல் பண்ண முடியலன்னா இது மேலே ரொம்ப ஆசை. அதுக்கு தான் நீ என்னைக்கெல்லாம் என்கிட்ட வந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய காரை கூட என் லைஃப்பில் காட்டுங்களேன், பெரிய காரோ பெரிய பங்களாவோ ஏதோ, அதை விட நீங்கள் காட்டுங்களேன், அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆண்டவருக்கு ராஜ்யத்தை தேட போதோன்றார். இது எதுக்குமே என்ன பண்ணாத, ஏற்ற நேரத்தை நான் எல்லாத்தையும் வர வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வச்சுருந்தேன், டிவிஎஸ் விக்டர். 15,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி வந்தேன். அதில் இவ்வளோ பெட்ரோல் இருந்தால் கூட சாட்சின்னு அதை எடுத்துன்னு போவேன். நான் வேலை செய்யும் போது கடவுளை தேடாமல் நான் வெறும் வேலை செஞ்சுருந்தேன். ரொம்ப பேருக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்ப வேலை செய்யாதீங்க. ரொம்ப வேலை செஞ்சு உன் குடும்பத்தை கட்டணும்னு நினைக்காத,
கட்டவே முடியாது. ஐ ஆனஸ்ட்லி டெல் யூ, நீ சம்பாரிச்சதெல்லாம் ஒரு நாள் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு ஒரு நாள் உங்களுக்கு தெரியற வரைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன கவலைன்னா என்ன துணி போடணும், என்ன வாழணும், இதுதான். ஆனால் தேவ பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃப்ரிக்கனே வச்சுக்கேங்க. நான் எனக்கு அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துக்கிறேன். ஐ டோன்ட் நீட் டு வரி, ஐ டெஃபினெட்லி கோ டு ஆஃப்ரிக்கா பிகாஸ் ஐ பிலாங் டு ஆஃப்ரிக்கா. நீங்களோட தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் அனுப்புன காரணம் என்னன்னா, அவர் யாருன்னு உனக்கு உன் மூலியமா காட்டத்தை ஒன்று அனுப்புனார். அப்போ அவருடைய பிள்ளையா இருந்தேன். இதை பற்றிலாம் நீ என்ன பண்ணக்கூடாது, அவரை தேடு. இதெல்லாம் உன்னை தேடி கர்த்தர் வர வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது கீழே வைக்கிற வசனத்தை வாசினுவாங்க. எஸ், லுக் அட் த பேர்ட்ஸ் என்றார். இப்போ எதை குறித்து கம்பேர் பண்றாரு? மனுஷனையும் தமிழ்ல சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்தின் பட்சிகளை என்ன பண்ணுறாரு? கவனித்து பாருங்கள். என்னைக்காவது பறவையை கவனிச்சு பார்த்துக்கிறீங்களா? எவ்வளோ பேர் காக்காவை பார்த்துக்கிறீங்க? காக்கா பார்த்துக்கிறீங்களா? மக லவ் பேர்ட்ஸ், புறா, ஈகிள், நாய், பன்னி, அப்புறமா கழுதை. நான் போன வாரத்தான் பார்த்தேன் கழுதை, குதிரை. நீங்கள் என்னைக்காவது ஒரு வீட்டில் இருக்கிற நாயோ குதிரையோ பன்னியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் விட்டு போய் பாருங்க, அது குதிரையிலேருந்து பன்னி ஆயிக்கமா இல்லை பன்னியிலேருந்து குதிரை ஆயிக்கமா? குதிரையாவே தான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? காக்கா எவ்வளோ வருஷம் விட்டு போய் பார்த்தாலும் ஸ்டில் இட் வில் பி காக்கா, பட் நாட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன் எப்படி சொல்லி எதுனா செஞ்சா சிரிக்குவாங்க, செய்யலைன்னா நல்லா புறாவை போல. ஏன்னா ஆசீர்வாதம்லாம் வந்த பிறகு ஆனந்தம் கொள்ளுதே அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம். எதுனா ஒரு பேட் நியூஸ் அவங்க வீட்டில் வரட்டும், இல்லை ஏதாவது கொஞ்சம் கிளாஷ் ஆகட்டும், அப்படியே காக்காவாக ஆயின்கதிப்போம். புறாவும் ஆயிடுச்சு, ஆனால் என்ன ஆகுது இப்போ? கரண்ட்டில் அடிச்ச காக்காவாக மாற. ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்குதுன்னா எப்படி? என்ன இதுக்கு இதுக்கு என்ன ஆசை தெரியுமா? 3 மேல ரொம்ப ஆசை. எது சொல்லுங்க? இது இது. ஆனா பைபிள் சொல்லுது, அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் இதை பற்றியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஏ பிரதர், கம் அண்ட் see my bureau, பயந்துருவேணி. வைத்தறிச்சல் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அவருக்கு வேலை செய்கிறவன் நான். என்னை கூட்டி கொடுத்துக்கிறாரா கம்மியாக கொடுத்துக்கிறாரா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். அவருக்கு ஊழியை செஞ்சுன்னா கனப்படுத்துவாரியா, அவனை தூக்கி தூக்கி வச்சு உன்னை அழக பார்க்கவாரியா. அல்லேலூயா. என் ராஜ்யத்தை நீதியை தேடுறவங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது 3 நீ தேடி போவாத மக, இது 3 உன் வீடை தேடி நான் வர வைக்கிறேன் வாரு. ஆமென், அல்லேலூயா. லாஸ்ட் வீக் கூட ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு இருந்தாங்க. போன சர்வீஸ் கூட சொன்னேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டின்னர் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்கன்ட்டு என்னை கூப்பிட்டுன்னு போயிருந்தேன். நானும் ஒரு தம்பி போயிருந்தோம். பல டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்களாம் என்னத்துக்காக ஓடிந்தீங்க? நான் ஓடவே இல்லை, 5 ஸ்டாரை கேட்கவே இல்லை. வெறும் ராஜ்யத்தை தேடினேன். 5 ஸ்டார் என்ன தேடுது? எப்படி பவர்? நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டலில் உட்காரணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா அந்த இருக்கிற கம்பெனி எடுத்துன்னு வந்து உன் பக்கம் திருப்புவார். யூ ப்ளீஸ் கம் தேர் and வார். தட் இஸ் கால் த பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டோமா, தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே சொல்கிற பாருங்க, உடம்பை மாத்திரத்தை காட்டிலும் உங்கள் என்ன சொல்கிறது கை காலில் துணியை மாத்திரத்தை காட்டிலும் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கங்க. அதுக்கு தான் ரோமரில் சொல்கிறார், நீ சாப்பிட்றதுல இல்லை. அநேக பேர் என்ன சொல்கிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டா 40 நாள் கறி சாப்பிடாம இருந்தால் பரலாம். பிராமின்ஸுங்க தான் அப்போ பரலோகத்தில் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை முழுதும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, கோழிக்கறி சாப்பிட்றதில்ல இல்லையா பரலோக ராஜ்யம். போடுற துணியில இல்லை பரலோக ராஜ்யம். தேவ சமூகத்தை தேடி அவர் படி வாழ்றதான் பரலோக ராஜ்யம். நீங்கள் எங்கன்னா இருங்க, ஆனால் அவருடைய சாயல்ல வாழ்ந்து காட்டுறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. முதலாவது என் நீதியும். இதை தேடுறவங்க இதை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களை கேளுங்க, உங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க,
நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு என்னத்துக்கு வந்த? ராஜ்யத்தை தேட வந்தியா? எல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆவாதகுது, டம்மி பீஸா ஒன்று சுற்றினுக்குது, அதற்கு வந்தியா? ஹேய், ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ டோன்ட் பிலாங் டு கிங்டம் ஆஃப் காட். நீ தேவராஜ்யத்துக்கு இல்லை. உங்களுக்கு என்ன ஆசைன்னா கல்யாணம் ஆகணும், புள்ள பெற்றுக்கணும். நாய்க்கு கிடைக்குது, உனக்கு கிடைக்காதா? மிருகத்துக்காவது உனக்கு ஆகாதா? அது எந்த கோயிலில் போயிட்டு ஃபாஸ்டிங் பேப்டிசம் போச்சு? ஹலோ சொல்லுங்கம்மா. நான் புறா வளர்த்துவேன். புறா தண்ணி ஊற்றிக்கிறதெல்லாம் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்கு தண்ணி வச்சா ஃபஸ்ட்டு மூக்க விடும், இப்படி இப்படின்னும். அப்பா இப்படி முடியெல்லாம் வெளியே வரும், உள்ளே போயிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு வரும். 10 வருஷம் விட்டு வந்தால் கூட அது புறாவை தான் பார்த்துக்கிறேன். 10 வருஷம் பிரசங்கம் பண்ண கிறிஸ்டியனுக்கு அதே காக்காவே வேக்கும், கழுகாவே மாறாது. ஏன்னா இதுக்கு ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? இது ஆசை ரொம்ப. தேவராஜ்யத்துக்குரியவங்கெல்லாம் டேய் இதெல்லாம் மண்ணுக்கு போறதுடா. ஒரு நாள் சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வைக்கல எப்படி அழுவி போதோ, இதெல்லாம் அங்கே போகிறது. இதுக்கு ஏன் நான் ஃபீல் பண்ணோம்? எங்கள் ஒய்ஃப் என்னை பார்த்து சொன்னாங்க, நம்ம பாப்பாவுக்கு சேவ் பண்ணோம். நான் சொன்ன பாருமா, என் பிள்ளைய நான் சோம்பேறி ஆக்க மாட்டேன். அதுக்கு படிக்க வேண்டிய நாலேஜ் அறிவை நான் வழி கற்று தருவேன். சம்பாதிக்கிற திறமை அவங்க கையில் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் என்னத்துக்காக கவலைப்பட்டீங்கிறீங்க? என்னைக்காவது புறா பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டு பார்த்தீங்களா? புறாவே நீ ஏன் இவ்வளோ கவலமாகறேன்னு கேட்டிங்களா? புறாக்கு என்னைக்காவது சுகர் வந்துக்கிறது பார்த்துக்கிறியா? பிபி, கொலஸ்ட்ரால், ஹெச்பி, டிப்ரெஷன், கோமா, ட்ரோமா என்ன காக்கா பறவைக்கு ஏன் தெரியுமா? அதுக்கு அத்த பட்சவன் யாருன்னு தெரியும். அத்த பட்சவன் யாருன்னு அதுக்கு காத்து வந்தா கூட என்ன பண்ணுது தெரியுமா? அழகா பறந்து காட்டுது. நம்ம ஆளுங்கெல்லாம் பிரச்சனை வந்தா சர்ச்சுக்கே வருது இல்லை. சர்ச்சுக்கு வராது. யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்கு? காக்கா உன்னை பார்த்து தான் பேசுங்க. காக்கா பறவை மாறல, இந்த காக்கா மாறிடுச்சு பாத்தியா? ஓ, இவங்களுக்கு எப்படின்னா எவ்ரிடே ஷுட் பி ஏ ஹனிமூன் டே. என்கிட்ட தயவு சேர்ந்து வராதிங்க. ஒரு வாட்டி தான் நான் உங்களை ஒரு பிரச்சனை காப்பாற்றுவேன். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொலை பண்ணுவேன் என் வசனத்தில் வச்சு. ஏன்னா நீங்கள் வளரலன்னு எனக்கு பிடிக்காது. ஏன் புள்ள வளரலன்னா அந்த மாதிரி புள்ள எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு மிச்ச காரியத்திலலாம் வளர்றேன்னு ஆசைப்படுறேன், இதில் வளரலன்னா யூ டோன்ட் பிலாங் டு அ சைல்ட் ஆஃப் காட் இட் செல்ஃப். ஐ ஃபீல் ஸோ ஷேம் டு டெல் யூ தட் யூர் அ சைல்ட் ஆஃப் காட். அட்டாக் வந்துக்கிறத பார்த்துக்கிறியாம்மா? காக்காக்கு காக்கான்னு கத்தினே செத்துருது. ஏய் அதுக்கெல்லாம் நல்லா இருக்குதியா? அதுதான் பாட்டு பாடுது. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாளெல்லாம். காத்து வரும்போது பறந்து காட்டுதியா? உனக்கு பிரச்சனை வரும்போது துதிக்கிறியா? பிரச்சனை வரும்போது சர்ச்சைக்கு வரியா? காக்காங்களே, காக்கா கிறிஸ்டியன்ஸ். பறவைய பார், அது என்ன பண்றது இல்லையா? அது வேலைக்கு கூட போறது இல்லை, அது விதைக்கிறதும் இல்லை, அது தசம பாகமும் கொடுக்கறதுல, தைத்தம் கொடுக்கறதுல, சர்ச்சுக்கும் போறதுல, எங்கேயுமே போறதில்ல. ஆனா அத்தியே கடவுள் என்ன பண்றாரா? அதை பாருன்றாரு. அது பாரு சேஞ்ச் ஆகல. ஆனா நீ பாரு எவ்வளவு சேஞ்ச் ஆகிக்கிற இன்னைக்கு. கிறிஸ்டியன்ஸ், many people change because they don't get it. Many people change, they got it. ஹலோ, கிங்டம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா? They don't live an independent life, they live a dependent life on God. எல்லாமே இவரை கேட்டு கேட்டு தான் அவங்க. ஹே பிரதர், என்ன எடுத்துக்கோங்க பிரதர், செத்து போன பவுலியா ஜானே யோவானே யாருன்னா கூட்டின்னு வர மாட்டேன். என்ன லைஃப் என்ன கொடுத்துக்கிறார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் என்னத்தை பெருசாக தேடி போகிறீங்க, பணம் பேர் புகழ் எல்லாம். எனக்கு சும்மா இலவசமாக எங்கள் அப்பா கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாருப்பா. நீ கஷ்டப்பட்டு ஒரு துணி வாங்கணும்னு நினைக்குவேன், கஷ்டப்பட்டு ஒரு வாட்ச் வாங்கணும்னு நினைக்குவேன், கஷ்டப்பட்டு ஒரு துணி. இதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க. தேவ ராஜ்யத்துக்குரிய கஷ்டப்பட மாட்டாங்க. ஒன்னே ஒன்றுல தான் கஷ்டப்படுவாங்க, நீதியும் ராஜ்யத்தை தேடுறதுல கஷ்டப்படுவாங்க. தேவ ராஜனா சர்ச்சு, தேவ நீதினா என்ன தெரியுமா? உண்மையாக வாழ்றது. நீங்கள் உண்மையாக வாழ்றீங்களா? சர்ச்சுக்கு உண்மையாக வாழ்ந்த நினச்சிக்க, நீ எதெல்லாம் கேட்காத இருக்கிறியோ
எல்லாத்தையுமே ஆண்டவர் ஒரு நாள் தருவாரியா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிரதர், மை சிஸ்டர் காட் மேரிட். என் அக்கா கல்யாணம் ஆகிட்டாங்க. ஒரு வாட்டி சீரியல் செட்காரன் எனக்கு ஃபோன் பண்ணான். நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நான் தான் சீரியல் செட் போட்டேன். ஆனால் என்கிட்ட காசு இருந்தில்லை. எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாயை நான் விற்றுட்டேன், சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணி அந்த சீரியல் செட்டோட காசை நான் செட்டில் பண்ணேன். என் கையில் இருந்த பிரேஸ்லெட் எல்லாமே ஒன்றுன்னா நான் விற்றுட்டேன். என்கிட்ட இருந்த ஹோம்னி விற்றேன், டாடா ஏஸ் கொடுத்தேன், 800 காரை விற்றேன், இன்னொரு வண்டி இருந்துச்சு விற்றுட்டேன். எல்லாமே போயிடுச்சுப்பா என்னை விட்டு. எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். இதான் கடவுள்கிட்ட வந்தால் எல்லாம் வரும்னு நினச்சேன். எல்லாம் என்ன இருக்குது போயினுக்குது. ஆனால் அது ஒரு சீசன். எல்லாம் செகண்ட் ஹேண்டை தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணார் பாருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யத்தை தேடி பாருங்கம்மா, அதில் கிடைக்கிற ஒரு பவர் வேறு எதுலேயுமே இல்லை. நீங்களாம் சுவிட்ச் பாக்ஸில் போட்டு லைட் எரிதான்னு பார்க்குறேன். நான் சொல்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மே நம்மள்ட்ட இருக்கும் போது என்னது கவலைப்படுறேன். உங்கள் கையில் ஆப்ஷன் தரேன். போன சர்வீஸில் கூட கேட்டேன், உங்கள் அப்பா ஒரு எம்எல்ஏ எம்பியோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு பில்லியனியர். உங்கள் அப்பா சொல்கிறார், உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபாய் 2 crores உனக்கு டெபாசிட் பண்ணுறேன், எப்போ வந்தால் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷனாக தரார். அது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறேன், ஏன் அக்கௌண்ட்டை நீ எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துங்க சொல்லக்கூடாது, எத்தனை நீ யூஸ் பண்ணலாம். ஏன்? வெரி குட், நல்லா கை தட்டலாமா. ஏன்னா இது 2 லட்சம் வைக்கத்தான் உங்களெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அங்கே 2 லட்சம் இல்லை, அங்கே பல கோடி இது, எப்போனா யூஸ் பண்ணலாம். தேவ ராஜ்யத்தை தேடாதவங்களாம் 2 லட்சம் தான். தேவ ராஜ்யத்தை தேடுறவங்க எப்போனா போய் ஸ்வைப் பண்ணினே. ஃப்ரைடே ஒரு ப்ரேயர் அச்சா வந்து விழுவோம், தேர்ஸ்டே உழுதினா வந்து விழுவோம். எல்லாம் கஷ்டப்பட்டு போய் 30,000 ரூபாய் சம்பாரிச்ச ஒரே ப்ரேயர் ஒரு அற்புதம் வந்து 3 லட்சம் அக்கௌண்ட்டில். ஆண்டவர்கிட்ட அத்தை ஆண்டவரே எனக்கு 10 பேர் 20 பேரெல்லாம் சபையை கட்டணும்னு தேவையில்லப்பா, ஒரே ஒரு ஆள் தான்ப்பா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு ஆளை வச்சு தான் பல விஷயத்தைய லைஃப்பில் செஞ்சேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு மாறிச்சுன்னு நினச்சிக்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடுமா. இன்றைக்கி எவ்வளோ வீட்டுக்கு வேலைக்கு போய்க்கிறீங்க நீங்களாம்? எதனா டெவலப் ஆகிறத பார்த்துக்கிறீங்களா? கஷ்டம் மேலே கஷ்டம் தான் வரும். காரணம் என்ன தெரியுமா? கடவுளை தேடாமல் நீங்கள் வேலையை தேடிங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை, குடும்பம், புள்ள, ரேஷன் இதுன்னு வரும். இதுதான் மெயின் ஹைலைட்டாக வரும் உங்களுக்கு. இதை யோசித்து 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 டாப்பாக ஒன்று உங்களுக்கு அட்வான்ஸாக டெக்னாலஜியில் பிரகாரமாக ஒன்று வரும். இந்த 5 போயிட்டு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பைப்பில் நோவு, மூக்கில் நோவு, வயல நோவு, இது ஒன்று டாப்பாக ஒன்று வந்துச்சுன்னு நினச்சிக்கோ. இந்த பாட்டமில் இருக்குது பாரு 5 ரிக்வெஸ்ட்டு, இது உங்களுக்கு திரும்பி தெரியவே தெரிய. குழந்தை வேணுமா கேட்டால் வேண்டாம், நான் உயிரோட இதாக போதும்ல. வேலை வேணும் வேண்டாம், மூக்கில் காற்று இருந்தால் போதும்ல. ஏன்னா எதெல்லாம் இப்போ உனக்கு கொலை பண்ணின்னு இருக்குதோ, உனக்கு சந்தோஷமாக இல்லாத வைக்குதோ, எல்லாம் மாம்ச ஆசை தான் பாரு. தேவ ஆசை இதெல்லாம், தேவ ஆசை இதெல்லாம். அப்போனா நீ ஆவியில் பிறந்திருக்கிறியா இல்லை இச்சையில் பிறந்திருக்கிறியா? ஆவியில் பிறக்கிறவன் ஆவியானவரை பற்றி தான் யோசிக்குவான். என்ன என் மேரேஜ் கூட எடுத்துக்கோங்களேன். ஐ நெவர் தாட் மை மேரேஜ் வுட் பி லைக் தட் பிரதர். ரொம்ப பேருக்கு பிடிக்காத இருக்கலாம், பட் ஸ்டில் நான் உன் பிடிக்கலன்னு கூட இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் யூ. நான் ஆண்டவரை கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? ஆண்டவரை நான் ஊழியம் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு மனைவியை கொடுப்பா. என்ன பண்ணுறதுக்காக கேட்டேன்? ஏன்னா நான் எங்கேயாவது போனேன்னா என் மனைவி என் கூட இருந்துச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட நான் என்ன பண்ண முடியும்? கவுன்சிலிங் பண்ண முடியும். நான் கேட்டேன் எங்கள் அப்பாவை. ஃபேஸ்புக்கில் தேடல, இன்ஸ்டாகிராமில் தேடல, பஸ் ஸ்டாப்பில் போய் தேடல, காலேஜுக்கிட்ட போய் தேடல, கர்த்தரை தேடினேன். ஐ காட் அ வண்டர்ஃபுல் கிஃப்ட் மேன். ஃப்ரீயாக மினிஸ்ட்ரி பண்ணிக்கிறேன், ஒரு டென்ஷனே இல்லை, ஒரு டென்ஷனே இல்லை. நல்ல குடும்பத்தை கொடுத்துக்கிறார், தேவராஜ்யத்தை தேடினேன். நல்ல புள்ளைய கொடுத்துக்கிறார், தேவராஜ்யத்தை தேடினேன். நான் கேட்குறேன், உங்களை மாதிரி 2 கை 2 கால் 1 வாய் 1 நாக்கு 2 கண்ணு ஒரே ஒரு உயிர் ஒரே பொண்டாட்டி தாக்குது. எனக்கு கடவுள் செய்கிறான்னா மரமண்ட உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? நீ தேவராஜ்யத்தை தேட மாட்டேங்கிற, மிச்சம் எல்லாத்தையும் தேடுற.
என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், அப்பா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் தேடாதீங்க, கடவுளை தேடு. ஆண்டவரே நீ சொல்லிக்கிறப்ப எனக்கு புள்ள கொடுத்தினா அந்த புள்ளைய வலுத்து உம்முடைய பிள்ளையை மாத்துறது உன் வேலைத்தான் எனக்கு தெரியப்பா. நான் யார்கிட்ட போய் என்ன சொல்ல மாட்டேன்ப்பா. என் பிள்ளைய வலுத்து காட்டுற தகப்பன், நல்ல தகப்பன் நீங்க தான் ராஜா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கையில இருந்து வந்தா பெஸ்டாங்கப்பா, பெஸ்டா இருக்கயா. அவர் சமூகத்தின் வாங்கி பாரு, அதுல இருக்கிற ஒரு பிளெஸிங் வேறு எதுலையுமே இல்லையா. பல்லு அழகாகுதுன்னு போயிட்டு கல்யாணம் கட்டிக்காத. கல்யாணம் ஆகிட்ட பிறகு கிளிப்பு பல்லா இருந்துக்கும், பயந்துருவேன். நிழிச்சிச்சுன்னா டப்புன்னு வெளியே வந்துடும். முடி நல்லாகுதுன்னு போய் கல்யாணம் கட்டிக்காத. டோப்பாக ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையை வந்துடுவேன். கிறிஸ்டியனை நினச்சி கூட கட்டிக்காத. டோப்பா கிறிஸ்டியனுங்க கூட இருக்கிறாங்க. டைமுக்கு தான் டோப்பா, அதுக்கப்புறமா கண்டிச்சுன்னா சொட்ட தலை தான். பல்லு கீழே வந்துச்சுன்னா ஃபஃபா தான். இது கிறிஸ்டியனாவே இல்லைன்ற மாதிரி தான் தெரியும். ஏன் பறவையை வச்சு சொன்னா கவனித்து பாருங்கிறாரு. என்னத்த பாருங்கிறாரு? போய் புறாவை போய் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அம்மாங்களே டிவி கிட்ட உட்காரது கூட போய் புறா எந்த ஒரு மிருகத்தை பாரு. ஆமாப்பா இந்த காக்கா டெய்லியும் வந்து கத்துது, சேம் தான், எப்படியே அப்படியே இருக்குது, பிளாக்கு ஆஷு அப்படியே தாக்குது. நம்ம கிறிஸ்டியன் ஜனங்களெல்லாம் பாரு, ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க, ராபோஜனம் எடுத்துக்குவாங்க, தசபாபா கற்றுக்குவாங்க, எல்லாம் எடுத்துக்குவாங்க, நல்லா வந்துக்குவாங்க, கலக்கலக்கலக்கலக்கலங்க, ஒரே ஷாக்டா ஒரே கொம்மாலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி. ஏன்னா தேவராஜ்யத்துலேருந்து எங்கே போயினாங்க? மாம்ச ஆசை வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆசை வந்துச்சுன்னா என் ஆண்டவர் புள்ளியாக மாற்றிட்டா போதுன்னு வந்துச்சு. இப்போ ஆசை பெருகுது பார்த்தியா? அதுக்கு தான் சொல்கிறேன், உன் ஆசை என்னை கம்மியாவதோ அன்னைக்கு தான் பரம பிதாவின் கண்கள் உனக்கு தெரியவா. இந்த உலகத்தின் மேலே கண்ணு வச்சேன்னு வச்சுக்கோமா, எல்லாமே விட்டு போகிறோமா, எல்லாம் விட்டு போகிறோம். என் பிள்ளையா இருந்தாலும் என் டப்பா முன்னாடி வந்து அழுவோம், 2 மோளம் அடிச்சா 2 டான்ஸ் ஆடும். அதுக்கப்புறமா அது பாட்டுக்குன்னு வேலையாயிடுச்சு, என்ன ஆகிடும்மா? போவோம். பொண்டாட்டி இருந்தாலும் அழுவோம், புருஷன் இருந்தாலும் அழுவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்கம்மா, நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பல ஃபங்க்ஷனில் நீ இல்லாத மாதிரியே வாழ்ந்து காட்டுற ஜனம். ஆனால் நம்ம மைண்டு பாரு எவ்வளோ கேவலமா. ஆனால் நம்ம எல்லா இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். என்ன பட்டோம்? பூரா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்துங்குது. ஆனால் நீ வரல. காக்கா படைத்த கடவுளுக்கு உண்மையாக இருக்குது. கர்த்தர் அவருடைய சாயலில் படித்த ஜனங்க என்னவா இருக்க மாட்டேங்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அதுதான் ரொம்ப பெரிய கவலை ஆயிடுச்சு. பா இவங்களெல்லாம் எவ்வளோ தூரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார், திருப்பி இந்த கடவுளுக்கு இவன் துரோகம் பண்ணிங்கிறாரு, திருப்பி இந்த கடவுளுக்கு இவன் துரோகம் பண்ணிங்க. இவ்வளோ தூரம் இந்த ராஜா ஆகிட்டு வந்து இவன் கண்ணி ஆயினோ திறக்கப்படல, என்ன என் வீடு தரல, எனக்கு என்ன நடுவு ரோட்டில் விட்டுக்கிறாரு, வந்து பாரு என்னை எப்படி வாழ வச்சுருக்கிறேன். இப்போ கூட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுது. என் ஃபேமிலியில் கொடுங்க, யாரை கொடுக்கலன்னா கூட எனக்கு 3வது மனுஷன் எனக்கு கொடுக்குறாங்கய்யா. நான் சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்கல கூட 10 பேர் எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து தர அளவுக்கு எங்கள் அப்பா எனக்கு வச்சுக்கிறாரியா. இதுல இருக்குதா பவரு? இல்லை சொந்தத்தை நம்பின்னு போறியா பவரு? சொந்தங்கள்லாம் அவ்வளோதான், வாங்குற வரைக்கும் மே அப்புறமா டாட்டா பாபாயின். வேண்டாமா, வேண்டாம். ஃபஸ்ட்டு அவரை தேடு. அவரை தேடினா நான் சொல்கிறேன், அவனை இந்த வசனத்தை கிடைக்குதுமா, வாசிங்கம்மா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எப்படி பாருங்கிறாரு? கவனித்து இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க். டுடே யுவர் ஹோம்ஒர்க் இஸ், போய் உங்கள் வீட்டில் ஒரு காக்காவோ குருவியோ ரெகுலராக வர பறவையை என்ன பண்ணுங்க பாரு. பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், கலர் மாறிக்குதா, மூக்கு மாறிக்குதா அப்படின்னு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் நைட் ஷிஃப்ட்டும் போவதில்லை, அறுப்பதும் இல்லை, டே ஷிஃப்ட்டும் போவதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. எந்த பேங்க்லயும் அதுக்கு என்ன இல்லை, டெபாசிட்டு ஆர்பிஐல இல்லை, ஹெச்டிஎஃப்சியிலோ இல்லை, ஆக்சிஸ்ல இல்லை, காலி. அதுக்கு ஆதார் கார்டு கூட இல்லையா. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும்? அதுவே இல்லாத ஒரு பறவையே நல்லா வாழ்ந்துங்குது. சர்ச்சுக்கு வர வாரம் டெய்லி ஆமேன் அல்லேலூயா மாற்றம் ஏமாத்திட்டு போற. வெளியே எப்படி நீ வாழ்ந்து காட்டணும்? எப்படி வாழ்ந்து காட்டணும் தெரியுமா? இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கே இருக்கிறது. நம்ம வெளியே போனா கூட நீ எப்படி இருக்கணும்? இந்த கண்ட்ரியோட பிள்ளைய போலத்தான் நீ வெளியே வாழ்ந்து காட்டணும்.
உங்கள் ஆஃபீஸில் பார்க்கணும் உங்களெல்லாம். என்னப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது? அவங்க ஒரே ஒரு பிரச்சனைக்கு வந்து சோர்ந்து போயிட்டுக்குவாங்க. நீங்கள் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு, அங்கே போன வந்து பார்க்குறாங்க, அவங்களாம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஐயோ இப்போ தான் பிரதர் 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு. 2 லட்சமா? ஆமாம் பிரதர், இப்போ தான் ஜஸ்ட் போன வாரம் லாஸ் ஆச்சு. நான் பிரதர் அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். அது மேலே குருவர் அனுப்புவார் பிரதர். அது என்ன பண்ணுவார் மேலே குருவர்? கரெக்டாக அனுப்புவார். ஆமாம் பிரதர், நீ கடவுளை நம்பி மலை மேலே போனீங்கன்னா உன்னை நம்பி கர்த்தர் ஆட அனுப்புவார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பி மேலே ஏறினா அவன் நம்பின தொட்டு கர்த்தர் அவன் தேவைகளை கர்த்தர் சந்திச்சான். நம்புறியா நீ ஆண்டவரை? உண்மையாக நம்புற மாதிரினா சோறு கூட நீ ப்ரேயர் பண்ண மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பான்னு கூட கேட்க மாட்டேன். தேவராஜ்யத்துக்குரிய பிள்ளை நான் சொல்லிட்டா சாப்பாடு போதுன்ற அளவுக்கு எங்கள் அப்பா உனக்கு தருவார். எவ்வளோ பேர் வீட்டுக்கு தந்துக்கிறாரு. அல்லேலூயா. போன வாரம் எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருக்குதுங்க, நாய் குட்டீஸுங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிட்டுச்சு பா, 3 பேரும் நல்லா அடிக்கிறாங்கப்பா பேட்டிங். இப்போ ரைஸ் ரொம்ப எடுக்குது இப்போ அப்படின்னாங்க. அவ்வளோதான். அவங்க ப்ரேயர் பண்ணாங்களோ என்னன்னு எனக்கு தெரில, நானும் கேட்கல. ஆண்டவர் 2 மூட்டை ரைஸ் 50 கேஜி ரைஸ் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் க்யூவில் நில்லுன்னு ரேஷன் வாங்கணும். கார்டு காட்டிட்டு நீங்களா ரேஷன் வாங்குவோம். தேவனுடைய பிள்ளைக்கு கார்டு வேண்டாம். எனக்கு ரேஷன் கார்டே இல்லையா, ரேஷன் ரைஸ் வீட்டுக்கு வருதுயா. ஹே யூ பீப்புள் டோன்ட் நோ த பவர் ஆஃப் ஜீசஸ். நீ என்ன நினைச்சுங்கிறிய? ஆண்டவர் கை இல்லாத மாதிரி இருக்கிறாரு. இறங்கினாருன்னா யாரை செய்ய முடியாத செஞ்சுட்டு போயிடுவார்யா. ஹல்லேலூயா. முடியாததெல்லாம் ஒரே நிமிஷத்தை செஞ்சு காட்டிட முடியும் எங்க அப்பானால. ஹல்லேலூயா. இப்போ ஒரு அடிச்சு போன காக்கா மாதிரி உட்காந்து கைத்த நல்லா சத்தமா கையை தட்டுமா. என்ன நினைச்சுக்கிற? அவரை யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையிலலாம் அற்புதம் பண்ணாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்றேன் நினைக்கிறாரு, பதில் தர நினைக்கிறாரு. ஊமியா போக மாட்டாரு. ஃபோன் ரிங் ஆகும்போது சைலண்ட்ல போட்டு சைலண்டா இருக்க மாட்டாரு. எம்மிடத்து உனக்காக பேசுவார். யாரு தெரியுமா? தேவ சமூகத்தை தேடுறவங்கள, நீதியை விரும்புகிறவர்களுக்கு. நீதினா என்ன தெரியுமா? பாவத்தை வெறுக்கணும், அதுதான் நீதி. பாவத்தை பண்றவங்களே பார்த்தா பிடிக்க கூடாது உனக்கு, பாவமும் நீயும் பண்ணக்கூடாது. அவதா இப்படி வாழ்ந்து பாரு. பாசா துணியா என்ன பிரதர் கம்மியாக வச்சுக்கிறாரு? என்ன நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறாரு? ராவும் பகலும் நைட்டெல்லாம் போயிட்டு கற்றுட்டு வருவேன். 12 ஹவர் போயிட்டு வாய் நோவு கிழிச்சிட்டு வருவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவள் பிச்சைக்காரனா இதை கூட தேங்க்யூ சார். யார் இருந்தாலும் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்லா ரெடி ஆகிட்டு போயிட்டு கால் சென்டரில் அவன்கிட்ட திட்டு வாங்கணும். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எப்படின்னா மேலே வரணும்னு போனையா. ஆனால் ஒரு பேப்பர் கூட கிழிக்க முடியல. ஒரே ஒருப்பா இதவர் எந்த புண்ணியம் இதை எழுதிய கையில் கொடுத்தாங்களோ தெரிலப்பா. எல்லாத்தையுமே தலைகளே எங்கள் அப்பா மாற்றிட்டாராடே. அப்பா சாமி ஆமே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று என் வாழ்க்கையில் வந்து என்னை நீதிக்குள்ளே நடத்த ஆரம்பிச்சிச்சா. எழுதி தரேன் நான். இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தாக்குது. எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லையா, எங்கள் வம்சத்தில் யாரும் ஊழியக்காரர் இல்லையா. ஊழியனாலே என்னன்னே தெரியாது எனக்கு. நான் ஊழியத்துக்கு வரணுன்னாலே எவ்வளோ தடை இருந்துச்சு. நான் ஆசைப்படல, ஆனால் எல்லாத்தையும் தந்துட்டாரு எனக்கு. இப்போ இப்படி செய்கிற ஆண்டவர் நான் எப்படி விட முடியும்? நான் சொல்கிறவங்களை கேட்குறேன், நான் வேலை செய்யலை, எனக்கு கம்மியாகிக்குது அதாவது சார்ல்ஸ் இல்லையா, அலர்ட் ஆகிட்டே பண்ணி கவனமாக கேளுங்க. 6:20 திருப்பி 26 வாசிங்க. அதே ஆகையால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதை காட்டில நீ யாரா? யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இன் ஜீசஸ் சொல்றாரு உன்னை. நீங்க ஏன் கரண்ட்ல வச்ச காக்கா மாதிரி ஆயிடுறீங்கன்னு தெரியல. அப்படியே அடி தொங்கிடுது. சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா சோறு கிடைக்கல. சோத்துக்கு தானே சர்ச்சுக்கு வந்த.
நான் சொல்லிட்டேன் சர்ச்சுக்கு வராத. நான் சொல்கிறேன் ஒரு 7-8 கோயிலுங்க சொல்கிறேன், அங்கே போனீங்கன்னா நீ ஜெபமே பண்ணுறது வேண்டாம், ஒரே தட்டு எடுத்துன்னு போய் நின்னாலே ஜெபம் கேட்கப்படுது. சோத்துக்காகலாம் கர்த்தட்ட வராதையா, சோத்துக்காகலாம் கர்த்தட்ட வராத. சோறை இழந்தா கூட பரவாயில்லன்னு கர்த்தட்டவா. நான் சொல்லிட்டாமா அப்படியெல்லாம் விடுறதில்லப்பா, அவரு அப்படியெல்லாம் விடுறதில்ல. பட்னியாகவே விட்டுந்தில்லையா, பட்னியாகவே விட்டுந்தில்ல. ரொம்ப பேர் சொல்கிறாங்க நான் ஊழியத்துக்காக பட்னியாக இந்த பொய் பொய். அது அவரை தேடுற பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு நன்மையே இல்லைப்பா. எனக்கு வாட்ச்னா ரொம்ப இஷ்டம், நான் வாட்சஸ் ரொம்ப லைக் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு கட்டுற வாட்செல்லாம் எப்படி தெரியுங்களா, 120 rupees சிவாஜி நகர். அங்கே போகிறது ஜிக் ஜிக் ஜிக்குன்னு ஒன்று ஏரியா இப்படி அமுக்குண்ணா ரொம்ப நல்லாக்கும் அந்த வாட்ச். பாயிண்ட் வரவே 3 நாள் ஆஃப் ஆகிடும். போய் பேட்ரி எடுத்துன்னு போய் போட்டு ஏதாவது ரெடி பண்ணி அந்த வாட்சை எப்படியாவது எரி. சம்டைம்ஸ் ஓடாத வாட்சை அப்படியே கட்டிக்கிறது, அப்படியே சும்மா அப்படியே போட. யாருன்னா கட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, உன் ஜெபம் கேட்கப்பட கவலை. கமென்சி இவன் வா எங்கள் வீட்டுக்கு, இவ்வளோ வாட்ச் வச்சுக்கிறேன், இவ்வளோ வாட்ச் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ரொம்ப பேர் வைத்தறிச்சில்ல தெரியுது எனக்கு. ஆனால் இன்னும் தருவார் கர்த்தர் எனக்கு. ஏன் தெரியுமா, சத்துருக்கு முன்பாக வாட்சுகளை கொடுத்தே மகிமைப்படுத்த. என் ஆசை என்ன கம்மி பண்ணார நான் கேட்குறேன். என் ஆசையில் ஒன்றும் என் கர்த்தர் கம்மி பண்ணல, கூட்டி தான் கொடுத்துக்கிறாரு. நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். என்ன ப்ரேயர்னா, என் பர்சனல் ப்ரேயரில் ஒன்று சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு எடுக்கிற பொண்டாட்டி மேக்கப் ஆசையாக இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் மேக்கப் பண்ணோப்பா. ஆனால் இங்கே வந்துக்கிற பொண்டாட்டி எப்படின்னா மேக்கப்பே பார்க்காத மாதிரியே வந்து எனி டைமில் போமா தலை சரியாக வர, ஏ கோபா நோ டைம் மல்லி மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், கொஞ்சம் லவ் பண்ணலாம் ஆத்தாடு. இந்த குழந்தைங்களுக்கு இங்கே யூகேஜிக்கு போக மாட்டேங்க, கிச்சனில் போய் பாருங்க, வாட் இஸ் இஸ் பெட்டா, ஏய் வாட் பா திஸ் இஸ் கம்மிங் ஏர் வழி, ஐ டோன்ட் நோ ஹவ் டு புட் இட். ஐ லவ் யூ மகளே, மை டார்லிங். அது காலையில் 3 மணிக்கு என் ஒய்ஃப் தூங்கினாங்க, 5 மணிக்கு ஃபோன் பண்ணி எழுப்புறாங்க, சர்ச்சைக்கு போப்பா. எங்கயா கிடைக்கும், யாரையா தருவாங்க இந்த மாதிரியெல்லாம். என் கஷ்டத்தில் நிற்கிறதுக்கே ஒரு மனைவியை கொடுத்தாரியா, இந்த ஊழியத்தை செய்கிறது தாங்கிறதுக்கு எப்படியாப்பா ஆண்டவரே செய்வேன்னு கேட்டேன். எனக்கு அழகெல்லாம் வேண்டாப்பா ராஜா, நான் அழகெல்லாம் பார்த்து தான் ஏமாந்து இந்த இடத்துல வந்துக்கிறேன், அழகே வேண்டாப்பா. ஆனால் அது அழகா, அது மனசுலேயும் அழுகுதா முகத்துலேயும் அழுகுதா. நான் ஏதாவது ஒரு கோல்டு போய் வாங்கி கொடுக்கணுன்னா கூட வேண்டான்றாங்க பிரதர். வாட்பா எவ்ரி டைம் கோல்டு கோல்டு கோல்டு, சச்சா ஐ டோன்ட் லைக்ப்பா. நான் இல்லை ஆண்டவரே, நீ கேட்டல மக பார்த்தியா, நான் அப்படி நம்ம அப்பா அடி பண்ண மாட்டாரியா, என் டேடி அடி பண்ணுது இல்லையா, என் டேடி அடி பண்ண. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களெல்லாம், யார் யாரையோ நம்பி அப்படி ஆயிரு. ஆனால் டேடியை நம்பினா என்ன ஆக மாட்டேன். அவன் அல்லேலூயா. வாசிங்க நெக்ஸ்ட். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீ கவலைப்பட்டுன்னு உக்காந்துருந்தீங்கன்னா என்னத்தை கூட்ட முடியும் நீங்க சொல்லுங்க. கவலைப்பட்டா என்ன வரும்? டென்ஷன்ல என்ன வரும்? பிபி. லாஸ்ட்ல ஒரு பாட்டு பாடுறோம் நம்ம, கையை தட்டி பாடு கை வெளியே வராது, அப்புறமா சர்க்கரையே வராது. இப்போ வந்த சர்க்கரை எல்லாம் ஓடணும் அடிக்கிற அடிக்கு அந்த மாதிரி. அவன் அல்லேலூயா. ஒரு மூலம் என்ன பண்ண முடியாதா, என்னம்மா பண்ண முடியும்? அம்மாங்களே வேண்டாம்மா, அம்மா ஜல்தி செத்து போயிடுவேன் கவலைப்பட்டினே இருந்தீனா. ஆமாம் உண்மை பையனே, இந்த வயசுலலாம் உனக்கு வியாதி வரக்கூடாதுப்பா. நீ யோசிச்சு 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 என்ன ஆகிடுவே தெரியுமா, சாக மாட்டப்பா, ரொம்ப வியாதி வந்துடும்ப்பா. அநேக வியாதி வருது பிரச்சனையே யோசித்து தான். நீ யோசிக்காத ஒரு புறாவை போல இருந்து பாரு, இன்னைக்கு கேவுரு கிடச்சிச்சு,
நாளைக்கு கல்லை கெச்சிச்சு, நாளைக்கு ஒன்றை கெடிக்கல, தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வாழ்ந்து பாரு, ஆரோக்கியமாகவும் இருக்குவ, மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்குவ. பறவை கிட்ட இருக்கிற புத்தி கூட மனுஷனுங்கள்ட்ட இல்லையா? இன்னைக்கு நீங்கள் கவலைப்பட்டேங்கிறீங்க பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நீ என்னத்துக்காக கவலைப்பட்ட பாரு. இதுக்கு முன்னாடி நீ ஒன்றுத்துக்காகவும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? உன் ஆசைங்க ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆசையை விட்டுரு, அந்த ஆசையை கேட்காத. கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தருவார். எனக்கு தந்துக்கிறாரியா, எனக்கு தந்துக்கிறாரு. அடித்து சொல்லுவேன் நான் கேட்காதது, நான் ஜெபிக்கிறதை காட்டிலும், வேண்டுவதை காட்டிலும், யோசிக்கிறது கூட காட்டிலும் அதிகமாக ஆசைச்சுக்கிறேன். என் கல்யாணம் எங்கன்னா சிம்பிளாக ஒரு நார்மலாக ஒரு கல்யாணம் ஆயினோன்னு தான் நான் ப்ரேயர் கூட பண்ணேன். கிராண்டாக கூட வேண்டாப்பா, சிம்பிளாக பண்ணலாம். எங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலியில் 40 பேர் வந்தாங்க. 40 பேர் தாப்பா. ஃபாஸ்ட்டாக வந்தாங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. எனக்கு 1100 பேர் வந்துக்கிறாங்க. எங்கள் ஒய்ஃபு டயர்ட் ஆகிடுச்சு, மேலே நில்லி கை கொடுத்து ஏன்னா இவ்வளோ பேர் வந்துனுக்குறாங்க. ஆக்சுவலி ஜஸ்ட்டு 300 நோட்டீஸ்க்கு இவ்வளோ, 500 அடிச்சுருந்தேன்னா நம்ம எங்கேயோ மெல்ட் ஆகிட்டு தூங்கிடுவோம். ஹலோ, நல்லா காணா ஒரு கல்யாணத்தை போல செஞ்சாரியா? சிக்கன் பிரியாணி போடலையா? மட்டன் போட்டாரியா? அம்மா, நீ சாப்பாடு தண்ணிக்காக அழிஞ்சினா குஷ்கா கூட போட மாட்டோம் கல்யாணத்தில். குஷ்கா நான் என்ன மாதிரி கேஸ் தெரியுமா? 20 rupees கயிறு வாங்கி கட்டுற கேஸ் நான் தாலியெல்லாம். அந்த மாதிரி கேஸியா? எங்கள் அப்பா என்னை தேடி வந்த பிறகு என்னையும் அலங்காரமாக மாற்றினார், என் வாழ்க்கையும் அலங்காரமாக மாற்றி. எல்லாமே எக்ஸ்ட்ரா தாக்குது, எல்லாமே எக்ஸ்ட்ராயா என் லைஃப்பில். கம்மியே இல்லையா, கம்மியே இல்லை. எங்கள் மதர் எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கூட அவ்வளோதான், கம்மியே இல்லை. 7 டிஷ்ஷு தட்டில் வருது. எதனா ஓடிக்கிடி போனீங்கன்னா தட்டு காலி, ஒரு டிஷ்ஷு வராது. கடவுளை தேடி ஆண்டவர் செய்கிறத பார்த்தீங்கன்னா அற்புதமாக. நான் ஒரு நைட்டு எங்கள் ஒய்ஃப் அவங்க வீட்டில் சாப்பிடாத ஆகிட்டேன், ரொம்ப ஹெவியாகிடுச்சு சாயங்காலம். எங்கள் மதர் எல்லாம் எங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்டுக்கிறாங்க, இன்னொன்று என்ன தெரியுமா பிரதர், ரொம்ப குடும்பம் கூட சரியில்லை. நான் பொண்ணு ஒரு பக்கம் யோசித்தேன், குடும்பத்தை கூட ரொம்ப பவராக யோசித்தேன். ஏன்னா ஒருத்தர் எப்படி தெரியுமா, வாழ விட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த பட்டத்தை கரெக்டாக ராஜா கொண்டா, கரெக்டாகுது, வாழ விட மாட்டேன், இது மாதிரி பேச விட மாட்டாங்க. நீ இல்லை மக நல்ல நீ. ஏன்னா ரொம்ப ஃபேமிலிங்க வந்து சொல்லி, என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி கொறுங்கு மாதிரி வரான் வீட்டுக்குள்ள வந்தான். என் பொண்டாட்டி என்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருத்தோ பிரதர், வரும்போதெல்லாம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். அவங்க மச்சானால ப்ராப்ளம், மாமனால ப்ராப்ளம், ஆட்டுக்குட்டினால ப்ராப்ளம், மாட்டுக்குட்டினால. எனக்கு கேளுங்க, பெட்ரூமில் நான் படுத்தேன்னா அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்களாம் எழுந்திருக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க, போகிறாங்க. கம்மியாக கொடுத்தாரா ஜாஸ்தி கொடுத்துக்கிறாரா? நீ யார் தேடினேன்னு நினச்சிக்கோ. இன்னும் துதிப்பே, இன்னும் கொடுப்பே, இன்னும் வாங்குவாய், இன்னும் தருவாய். இன்னும் துதிக்க மாட்டேன். இந்த 3க்கு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய விஷயமே டமார்தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு என்னைக்கு நீ பார்க்குறியோ, உனக்கு என்னென்ன ஆசைக்குது கம்மியாக தரமாட்டார். நான் ஆசைப்பட்டதில் ரொம்ப கம்மியாக ஆசைப்பட்டுக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா கொடுத்துருந்தாலும் எப்படி தெரியுமா, மில்லியன் கணக்கில் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாரு எனக்கு. எங்கள் ஃபேமிலியை கேட்டு பாருங்கள், பெருமையாக நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா என்னை வளர்த்துன்னுக்கிறார். எங்கள் அப்பா பேர் யார் தெரியுமா? ஏசு ராஜா. எங்கள் அப்பாவுக்கு வளர்த்தவன் நான். அந்த வித்துக்கு பிறந்தவன் நான்.
மாம்சத்தில் செஞ்சுப்பார், ஆவியில் வளர்ந்துப்பார். ஆவியில் இருக்கிறவங்களாம் எப்படி தான் இருப்பாங்க? சும்மா விட்டு போகிற விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை கவலைப்பட்டு இந்த சர்ச்சுக்கு வந்தால் போகும்போது மைண்டு மாற்றிக்கோ. ஒரு பிள்ளைக்காக சர்ச்சுக்கு வந்தால் தயவு செய்து உன் ப்ரேயரை ஸ்டாப் பண்ணு. முதல் ராஜ்யத்தை தேடு. எவ்வளோ அம்மாங்களை நான் காட்ட முடியும்? புள்ள வந்துடுச்சு, ஆசை தீர்ந்துச்சா, பாரம் கஷ்டமாய் மாறிடுச்சு, பிள்ளைய படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்க்கணும், திருப்பி கல்யாணம் கட்டணும், டபுள் ஆயின்குது, கம்மியாகாது, டபுள் ஆகும். எங்கள் அம்மா எனக்கு அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. பையன் வீட்டில் இருக்கிற அம்மா ரொம்ப அன்பு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரே அம்மா, இப்போ 2 அம்மா ஆயிட்டாங்க. டபுளா சிங்கிளா? ஒரு அப்பா இருந்தாங்க, இப்போ எத்தனை அப்பா ஆயிட்டாங்க? ஒரு குடும்பம் இருந்துச்சு, இப்போ எத்தனை குடும்பம் ஆயிடுச்சு? எதுலேயும் சால்வ் இல்லை, எல்லாமே டபுள் தான். ஞானமாக எது வேணானாலும் அவர் சமூகத்தை போய் தேடி கேளு. அவர் ராஜ்யத்தை போய் கத்திரி அழுது கேளு. உன் புள்ளப்பா, நான் என்ன பண்ண ஆசைப்படுகிறேன், என்ன பண்ணப்பா எனக்கு செய்ப்பா. உம்முடைய புள்ள ராஜா, நான் இப்படி கேட்டு பாரியா. என்ன யா கொடுக்காத இருக்கிறாரு, என்ன பிரதர் கொடுக்காத இருக்கிறாரு? நான் சொல்கிறேன், என் நல்லா வச்சுக்கிறார் பிரதர். அவரு கம்மியாகவே வைக்கலேன்னு வெயிட்டாகவே வச்சுக்கிறாரு, ஹெவியாக வச்சுக்கிறாரு. என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குதியா. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு என் தகப்பன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. உனக்கு தெரியுமா உங்கள் தகப்பன் யாருன்னு? அது தெரிஞ்சா எந்த கவலைக்காக உள்ளே வந்த அது இனிமேல் அதை யோசிக்க கூட மாட்டேன். நான் யோசிச்சது கூட இல்லை. இந்த சர்ச்சு இது 2 எப்படி பண்ணோம், குடும்பம் எப்படி பண்ணோம், ஒரு நாள் கூட. எந்த வீடுனா காட்டுங்களேன், எவ்வளோ பேர் கூடினாக்கட்டும், எங்கள் அப்பா ஓகேன்னா நெக்ஸ்ட் வீக் எங்கள் வீட்டுக்கிட்ட அது இருக்கும். என்னன்னாக்கட்டும், எவ்வளோ பெருசுனா இருக்கட்டும். இப்படித்தான் வளர்க்குவார் பிரதர். ஆகாயத்தின் பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளை காட்டிலும் சர்ச்சுக்கு வரவங்கள பார்த்து சொல்கிறேன், நீ ரொம்ப ஸ்பெஷல். நீ ஸ்பெஷலாக இருக்கிற தொட்டு தான் உனக்கு சர்ச்சு கூட்டுன்னு வந்து நீ வார்த்தையை சொல்கிறார். பறவைங்க மாறல, நீ மாறிட போகிற. பறவைங்க மாறல, நீ மாறிட போகிற. எந்த காக்காவை பார்த்தாலும் அதே மாதிரி காக்கா தான். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். கீழே வசனத்தை வாசிங்கப்பா. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காக என்ன பண்ணாதீங்க. பர்த்டே வந்துடுச்சு உங்களுக்கு, என்ன பண்ணாதீங்க. அம்மாங்க சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்துடுச்சு, ஐயோ துணி எப்படி வாங்குறது, பர்த்டே எப்படி கொண்டாடுறது, ஃபஸ்ட்டு அப்படி பண்ணாதீங்க. போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன இருக்குது, இந்த மாதம் பர்த்டே இருக்குதுப்பா, எனக்கு பிள்ளை கொடுத்துருந்து நீ அந்த பிள்ளைக்கு துணி எல்லாமே நீ தான் தருவேன். என்னை காட்டிலும் என் பிள்ளைய ரொம்ப நல்லா நீ வளர்த்து காட்டுவேன், நீ செய்ப்பான்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வருது பாரு துணிங்களாம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குது, எதிர்பார்ப்பு இல்லாமல் துணிகள். தம்பி பெனி கூட வெளியே சொல்லியிருந்தாப்புல, அவர் ஷூ கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ அது இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே ஷூ கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருக்குதுப்பா. பார்த்தா இன்னொருத்தர் ஃபேமிலி என்ன பண்ணாங்களா, ஒரு புது ஷூ எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களா. எப்படி வளர்க்குறாரு ஆண்டவர், எப்படி வளர்க்குறாரு நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்ப்பு இல்லாத வழியிலெல்லாம் ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் பறவைங்க ரொம்ப நாள் வாழுது, மனுஷன் கொஞ்சம் ஜல்தி செத்து போகிறாங்க. ஏன் செத்து போகிறாங்க ஜல்தி சொல்லு, என்ன தலை செத்து போகிறாங்க? முக்கியமாக ஜென்ஸுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாகுறாங்க. வேண்டாம் பிரதர், யாருக்காக நம்ம ஏன் பிரதர் சாகும் இல்லையா? இது ஈகோ இல்லைப்பா, செல்ஃப் ரெஸ்பெக்டு. நம்ம இல்லைங்களா, எவங்க பாரு பையங்க தான் ஃபாஸ்ட்டாக போகிறது. லேடிஸ் நீங்கள் கூட போகாதீங்க கொஞ்சம். பறவைகள் விதைப்பதும் இல்லை, லாகின் பண்ணுறதில்ல, லாக் அவுட் பண்ணுறதில்ல, காலையில் ஏச்சு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறதில்ல, வரதில்லை, காலேஜுக்கு போகிறதில்ல, வரதில்லை. ஆனாலும் பறவைகளுக்கு என்ன வச்சுக்கிறாரு, சாப்பாடு வச்சுக்கிறாரு. பெரிய பெரிய எலும்பெல்லாம் உங்களால் கடிக்க முடியாது, ட்ரை பண்ணிக்கிறீங்களா? கட்சி பார்த்தீங்கன்னா பல்லு ஒழிஞ்சிடும், ட்ரை பண்ணாதீங்க. அது யாருக்கு வச்சுக்கிறார் தெரியுமா? நாய்க்குட்டிங்களுக்கு வச்சுக்கிறார். நீ மேலே இருக்கிற கறியை சாப்பிடு,
அந்த எலும்பை அவருக்கு போடுறார். எப்படி போஷிக்கிறாரு? போஷிக்கிறாரா? போஷிக்கிறது இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இப்போ இதுங்களை கவனித்து பாருன்னு சொன்னார். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப முக்கியமாக பாரு. துணியை பற்றி என்ன பண்ணாதுன்னுக்கிறாரு? கவலைப்படாத. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இவர் செத்தாரே, மீசக்கார், அவர் என்னப்பா? வீரப்பன். அவர் எந்த சிட்டியில இருந்தார்ப்பா? காட்டில் இருந்தார். எப்படி வாழ்ந்துக்குவார் அவர் காட்டில்? நீ காட்டில் இருக்கிற செடிங்களாம் பாருங்களேன். எங்கள் வீட்டில் ரோஸ் செடி வாங்கி வந்து வச்சேன்ப்பா, தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு செத்து போயிடுச்சு. மோரிக்கிட்ட இருக்கிற செடி நல்லா வளர்ந்துங்குது, வீட்டில் எடுத்துன்னு வச்சு தண்ணி பிஸ்லரியெல்லாம் ஊற்றி செத்து போயிடுச்சியா? எப்படிப்பா வளருது? அம்மா, இந்த ரோட்டில் வேலை செய்கிறாங்க பாரு அம்மாங்க, இந்த க்ளீன் பண்ணுற அம்மாங்கெல்லாம், அவங்கெல்லாம் பாருங்கள் தலையில் ஒரு டவல் கட்டின்பாங்க. அந்த டவல் எடுத்து உதறிட்டு ஜல்லிக்கல் மேலே பெட்டு மாதிரி போட்டு அவங்களுக்கு இருந்த 3 மாத குழந்தை எங்கே வைக்குவாங்க தெரியுமா? கல் மேலே வச்சுட்டுக்குவாங்க. அதுக்கு ஏசி இல்லை, மஸ்கிட்டோ காயில் இல்லை, ஒன்றுமே இல்லை, டைப்பர் கூட இல்லை. நல்லா குழு 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 குழுன்னுக்கோ. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து பாருங்களேன், ஜன்னலெல்லாம் சாத்தி மஸ்கிட்டோ மேடெல்லாம் போட்டு எல்லாம் தூக்கின்னு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு. இழுத்துக்கு காலேஜ். அதுங்களை யார் வளர்க்குறாங்க? இதை யார் வளர்க்குறான்? அதே புள்ள தானே, அதே சூரியன் தானே. ஹலோ, ரோட்டில் இருக்கிற ஏழைப்பட்டவங்களை பாருங்க, ஜாலியாக தூங்கிடுவாங்க. ரசிக்கப்பட்டு பைபிள் ஏற்றுவது நீங்கள் பெட் இருந்து கூட என்ன பண்ண மாட்டேன். ஏன் கேட்டால் என்ன வர மாட்டேங்குதா? ஏன்னா உன் ஆசை கம்மியாக இருந்தால் தானே உனக்கு தூக்கம் வரும். மாட்டீங்களா? எனக்கு தூக்கவே நல்லது மேலே ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். உனக்கு தான் எல்லாம் தேவையில்லாத கேவலமான ஒரு விஷயத்துக்கு தான் நீ என்ன பண்ணுற? நீ காசை பார்க்குற, நீ பேங்க்கை பார்க்க மாட்டேங்கிற. நான் சொல்கிறது பேங்க்கை பாரு, எப்போ வேணுந்தாலும் போய் எடுத்துக்கலாம். நீ காசு பார்த்தீங்கன்னா கொடுத்து அமுச்சுனேக்குவார். அதுக்கு தான் சொல்கிறேன், கிஃப்ட்டுக்காக ஜீசஸ்கிட்ட வராத, அற்புதக்காங்களாம் இயேசுக்கிட்ட வராத, அற்புதரே வேணும்ட்டு வா. எல்லா நேரமும் அற்புதம் செஞ்சுனே இருப்பா. ஒருவேளை நீ காசுக்காகத்தான் வந்தானே வெறும் ஒரு காசை கொடுத்தே நிறுத்திடுவார். அதிலே போதுமா ஆண்டவர்? இப்போ கல்யாணம் வேணுன்றீங்க, கல்யாணம் ஒண்டி ஆயிடுச்சுன்னா போதுமா? என்னப்பா பிரதீப், போதுமா? இன்னொன்று நடக்கணும் இல்லையா? கரெக்டாக இல்லையா? லைஃப் போனே இல்லையா? ஏன்னா விஜய் பிரதர் தம்பி என்னப்பா கேப் போட்ட தம்பி கரெக்டா? குழந்தை பிறந்துச்சு, போதுமா? ராத்திரி எல்லாம் என்ன தெரியுமா கேட்குது, நல்லா தூங்குறேன் நீ. ஆனா நான் பார்த்தேன், அவளை என்னால் ரொம்ப தூக்கம் இல்லாத ஆயிடுச்சா, யூ ஹேவ் எனி ஃபீலிங்ஸா அப்படின்னு கேட்டு, பாப்பாவை மிஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் இருக்குதுப்பா, ஆனால் ப்ரேயர் இருக்குது எனக்கு, ஜல்தி நான் போன வரும். கம்மியாக ஆகலை பிரதர், கம்மியாக ஆகலை. பிரச்சனை என்ன ஆகலை? கம்மியாகலை. இனி கம்மியாகும் தெரியுமா? உன் ஆசை கம்மியாச்சுன்னா எல்லாம் கம்மியாயிடும். உன் ஆசை கம்மியாச்சுன்னா நல்லா தூங்குவேன். தேவன் மேல ஆசை வச்சுப்பார், எது இல்லைன்னா கூட நல்லா தூங்குவேன். எங்கள் அப்பா பார்த்துக்கிறாரா, வெளியே தேர்க்கிறாரு, பார்த்துக்குவார். பைபிள் சொல்லுது, உன் வீட்டுக்கு நான் யாராக இருக்கிறேன்? காவல்காரனாகிறேன். நான் பார்த்துக்கிறேன் மங்க, நீ தூங்குடா நல்லா, நான் பார்த்துக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்கு பிறந்தவர்கள் இப்படி தான் வாழுவார்கள். பணத்தை நம்பி சொல்ல மாட்டாங்க, ஜனத்தை நம்பி சொல்ல மாட்டாங்க, சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க, அப்பாவை பார்த்து ஒன்று தான் சொல்லுவாங்க, வேறாருப்பா பார்த்துக்குவார். ஏற்ற நேரத்தில் கல்யாணம் நடக்கும், ஏற்ற நேரத்தை குழந்தை பிறகு, ஏற்ற நேரத்தை வீடு தருவார், ஏற்ற நேரத்தை கார் தருவார். சின்ன காரன்னா சின்ன கார் தருவார், பெரிய காரன்னா பெரிய கார் தருவார். ஆனால் அது எனக்கு தெரியும், தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படி வாழ்வார்கள். நெக்ஸ்ட், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவர்கள் என்ன பண்றது இல்லையா? உழைக்கிறதும் நுற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை பார்க்கிலும் ஒன்றை போலாகிலும் 31 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள்
நாடி தேடுகிறார்கள். இது மூணு யாரு தேடி ஓடுவார்களா? அஞ்ஞானின்னா யாரு? இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குது? ஜென்டைல்ஸ். அஞ்ஞானிகள். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு? புறஜாதி. சொல்லுங்க. நீ இயேசு வித்துக்கு பிறந்த ஒரு நல்ல ஜாதியா இருந்தா இதை பத்தியெல்லாம் என்ன பண்ண மாட்டே தெரியுமா? கவலைப்பட மாட்டே, இல்லை யோசிக்க கூட மாட்டே. நீ இதெல்லாம் யார் யோசிக்குவாங்களா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிடணும்ப்பா. யார் யோசிக்கிறது? இதெல்லாம் புறஜாதி. நீங்க யோசிக்கிறியா? ஆமா, நீ யோசிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க உன்னை. நீ யோசிக்கிற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. நீ பண்ணாத. பக்கம் ஒரு மூவி ரிலீஸ் ஆகும், திரைக்கு வைத்த சில மாதங்களே. புற ஜாதியை போல தேவ ராஜ்யத்துக்கு பிறந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? புற ஜாதிகள் இருக்கிறவங்க என்னத்தை குறித்து கவலைப்படுவாங்க தெரியுமா? எப்போ பாஸ்டர் பிரேயர் முடிக்குவாரு. இப்போ கூட ரொம்ப பேருக்கு பசி வந்துருக்கோம். 5 நாள் உனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் என்ன பண்ண நினைக்கிறார் ஆண்டவர்? ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும் சர்ச்சுக்கு, தெரியுமா? ஆக்சுவலாக இன்னைக்கு 10 மணிலேருந்து 11 மணி ஆனால் எவ்வளோ வாட்டி வாட்சை பார்க்குறீங்க? நீங்கள் என்ன ஜாதி அப்போ? நீங்களே சொல்லுங்க. டோன்ட் சும்மா டெல் தட் யூர் அ சைல்ட் ஆஃப் காட் மேன். சும்மா எல்லாம் ஆண்டவர் சொல்கிற என் பேர் அப்பப்போ எடுக்காத, வாழ்ந்து காட்டுன்றார். ஹல்லேலூயா. காக்காவை 10 வருஷம் விட்டு பார்த்தாலும் காக்கா மாத்தாகுது. கழுகு 10 வருஷம் விட்டு போனாலும் கழுகு மாத்தாகுது. எங்கள் வீட்டில் எங்கள் நாய்க்குட்டியை வந்து பாருங்கள், 10 வருஷம் அது சேம் டெடி தான், சேம் ஒபீடியன்ஸ் தான், சேம் லவ் தான். அதே தேவ புள்ளிங்களை போய் பாருங்களேன், இந்த அறவே காடுங்களை போய் பாருங்களேன். கொஞ்ச நாள் இப்படிக்கும், ஒரு முகம் கழுகு, ஒரு முகம் காக்கா. காசு வந்த பிறகு உண்மையே நாடுவேன். காசு கை விட்டு போனதுமே காக்காவை போல கத்தின்னுக்குது, கா கா கா. இதெல்லாம் யார் யோசிக்குவாங்களா? புற ஜாதியில் இருக்கிறவங்கள இதை பத்தி என்ன பண்ணுவாங்க? எதை பத்தி கவலைப்படுவாங்க? கிறிஸ்துமஸ்க்கு நான் புது துணி இருந்தால் தான் என்ன பண்ணுவேன் நான்? வாலிப பிள்ளைகளே, நீ அவ்வளோ உண்டா ஆண்டவருக்கு உண்மையாக நீ வாழப்பா. புது துணி இருந்தால் தான் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற. பர்த்டேக்கு வர ஆளே இல்லைன்னா நீ என்னத்துக்குப்பா புது துணி போடுற? பர்த்டேக்கு துணி வேணும் கேட்காத, அதெல்லாம் பிச்சை. ஆண்டவர்கிட்ட கேளு, அதுதான் அற்புதம். ஆமென், அல்லேலூயா. பிச்சை கேட்டு வாழ்றதுக்காக ரட்சிப்பை கொடுக்கல, கர்த்தரை கேட்டு வாழ்றதுக்காக தான் ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட்டுங்கெல்லாம் வந்துச்சு. திருப்பி கல்யாண கிஃப்ட் மாதிரி வந்துடுச்சு என் பர்த்டேக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டேன். இன்னும் பர்ன் அவுட்டும் எங்கோட்ட. சம்டைம்ஸு காட்டக்கூடாதுன்னு நினைக்குவோம். ஆனால் சில ஆளுங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப வைத்தறிச்சல் கூடவே இருக்குவாங்க. அதுங்கெல்லாம் இன்னும் டேஞ்சருங்க. 2 வாட்டி பார்த்துச்சுனாலே கழுகு கண்ணு இதுங்களுக்கு டான் வாங்கும். உஷாராக இருங்க, அதுக்கிட்ட வைத்தறிச்சல் பிடிச்சிருந்ததுங்களா. பையனும் இருக்கிறாங்க, பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, ஆயாங்களும் இருக்கிறாங்க, தாத்தாங்களும் இருக்கிறாங்க. பட் பரவாயில்ல, வயிறு எரிஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் எரியிற மாதிரி தான் எங்கள் அப்பா செய்வார், தவிர கம்மியெல்லாம் செய்ய மாட்டார். இப்போ நீ ஸ்விஃப்ட் கார் கிட்ட பார்த்து வயிறு எறியலாம், நாளைக்கு ஃபார்ச்சுனரில் வருவேன், உனக்கு தருவார் இவன். அதை ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு ஃபார்ச்சுனர் எல்லாம் ஏன்பா தாழ்த்த பண்ணணும்? சரி, நீ ஏன்ப்பா பஸ் பிடிக்கிற? நந்து போ. ஆண்டவர் சொல்லிக்கிறாரா ப்ரஷ் பண்ணுன்ட்டு? ஏன் ப்ரஷ் பண்ற? பாத்ரூம் போனது வாஷ் பண்ண சொல்லிக்கிறாரா? ஏன் வாஷ் பண்ற? அவ்வளோ ஸ்பிரிச்சுவலோ டூப்பு. தலையில் இருக்கிற முடி கூட கட் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லுது. தாடி ஓரமாக என்ன போடக்கூடாதா? சொரிக்கக்கூடாதா? அப்படி நம்மலாம் இருந்தோன்னா எப்படி போவோம் பிரதர்? யோசித்து பாருங்களேன். முடி கட் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோமா இருக்கும். தாடி ஷேவிங் பண்ணாமல். அதுதான் சொல்கிறேன், ரொம்ப அப்படியே டாலாம். உங்களுக்கு 800 கார், நீ சோட்டாவாக, உனக்கு 800 ஸ்டார்ட். நான் கொஞ்சம் ஹைட்டு, நான் லாங் டிரைவ் போவேன், எனக்கு பெரிய கார் தான் வேணும். அல்லேலூயா. ஐ லவ் ட்ராவல். ஸோ ஐ கோ, காட் கிவ்ஸ்.
எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கலன்னு என்ன வரல, நம்ம சர்ச்சில் யாருக்கும் இல்லை. அப்படி இருந்தால் உன் முன்னாடி இன்னும் கொடுக்குவார். எனக்கு கொடுத்துனே இருக்க அல்லேலூயா. ஏன்னா யாருக்கு சொந்தக்காரி? எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரியா? ராஜ்யமே வேறையா, நான் வாழ்ற லைஃபே வேறையா. இன்னும் கெத்தா தான் வாழ்ந்து காண வைக்குவார் தவிர கேவலமால என்ன வாழ்ந்து காண. அவன் அல்லேலூயா. பிஸ்னஸில் கூட என்ன பார்த்து கேட்கணும், பிரதர் சும்மா ஹெவியாகிறீங்க, எப்படி பிரதர் ஹெவியாகிற? ஷார்ட்ஸ் போட்டு கேப் போட்டு வெயிலுக்கு ஒரு கண்ணாடி போட்டு சன்கிளாஸ். அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆசைனா பாஸ்டருங்க எப்படி இருக்கணும்னா, இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னா நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அப்படி இருக்கோம். நாங்கள் மென்ட்லி இல்லை, பேதைகளை கொண்டு ஃபஸ்ட்டு பேதை. இப்போலாம் இல்லைப்பா, நம்ம போடலாம் வேற யார் போடுவான்? அல்லேலூயா. அப்பா நீ கோல்டு வாங்கலான்னா வேற யார் கோல்டு வாங்குவாங்க? ஹலோ செப்பம்மா, பைபிள் சொல்லுது பிறரை நேசிக்கிறதுக்கு முன்பாக நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ பிறரை என்ன பண்ணிக்கிறாரு? உன்னை நீ நேசித்து ஒரு நல்ல துணி போட்டு அந்த துணியோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரிஞ்சால் அந்த துணியை என்ன பண்ணுவோம் ஒருத்தருக்கு. நான் 8 hour 9 hour பிளேசர் போடுவேன். ஒரு துணியை நான் போட்டேன்னா 9 hour போடணும். எனக்கு வந்து இந்த நார்மல் துணி போட்டால் எனக்கு உடம்பு நோய் வந்துடுது, குத்தினே இருக்கும். அதை நான் பிராண்ட் ஆகிறது போட்டேன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது, என் உடம்புக்கு ஸ்வெட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐ வேர் பிராண்ட். காட் கிவ்ஸ் மீ பிராண்ட், ஸோ ஐம் பிராண்ட். பைபிள் சொல்லி யூ ஆர் மோர் தென் அ கான்கரர். அல்லேலூயா. உனக்கும் தருவார், நல்ல மனசு வை, உனக்கும் கர்த்தர் தருவார். உனக்கு வயிற்றுச்சல் மைண்ட் இருந்துச்சுன்னா சாரிம்மா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவும் ஆசைப்படல. ஆமீன், அல்லேலூயா. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். புற ஜாதிங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் தேவன் ராஜ்யத்தை பிறந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், வரும். மரம் வந்துச்சா போதும், ஒரு இலை வரும், இலை வந்துச்சா கிளை வரும், பூ வந்துச்சா கனி வரும். யார் அறிந்திருக்கிறதா? பரமபிதா. பரமபிதா. ஆமீன், அல்லேலூயா. எனக்கு எந்த துணி செட் ஆகணும்னு தெரியுதோ அந்த துணி கட்ட தருவார். போன வருஷம் என்னோட ஆனிவர்சரிக்கு எனக்கு இந்த வாட்ச் கிஃப்ட் வந்துச்சு, எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும். இந்த வாட்ச் டைட்டன் வாட்ச்சு. நான் எனக்கு வாட்ச் இஷ்டம், ஆனால் நான் யார்கிட்டயோ போய் என்ன பண்ணல, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருயா. நீங்களாம் கஷ்டப்பட்டு கூட உனக்கு இன்னும் அந்த வாட்ச் ஏன் வாங்க முடியல தெரியுமாம்மா? உன்னுடைய பிலன், உன்னுடைய பவர், உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய டேலண்ட் இது வேஸ்ட் ஆகிடும். வாங்குவேன், கமிட்மெண்ட் இருக்குதெல்லாம் இது வந்து ஆட் பண்ணுவார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, இது இந்த வாட்ச் உன்னால் வாங்க முடியும், இது என்னால் தர முடியும்வார். அல்லேலூயா. 30,000 நீ சம்பாதிக்க முடியும், இன்னும் 30,000 நான் தர முடியும் உனக்குன்னுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். முதலாவது தேவனுடைய 32 மறுபடியும் வாசிங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் யார் தேடி ஓடுகிறார்களா? அஞ்ஞானிகள் தேடி வருகிறார்கள். நீங்களாம் தேடணும்னு அவசியமே இல்லை. அப்போ பிரதர் நான் வேலைக்கு போகக்கூடாதா, ரிசைன் பண்ணிடலாமான்னு கேட்குவீங்க. இதை வந்தேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொன்னேன். ஆண்டவர் வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்ல. நீங்கள் யாருக்குரியவர்னு சொன்னார்? இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மனுஷர் இருக்கிறார், அவர் கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் எப்படி இருக்குவாராங்க? சவுத் ஆஃப்ரிக்கா மனுஷன் அங்கே எப்படி இருப்பார்? ஆஃப்ரிக்கன் மத்தனை இருக்குவார், இல்லை இந்தியன் மாதிரி ஆகிடுவாரா? இஸ் ஸ்டில் அன் ஆஃப்ரிக்கன். அவர் ஆஃப்ரிக்கன், பட் ஸ்டில் இஃப் ஹி ஒர்க்ஸ் இன் இந்தியா இஸ் ஸ்டில் அன் யூஆர் அ சைல்ட் ஆஃப் காட். யூ மே ஒர்க் இன் எனி எம்என்சி கம்பெனி, எந்த கம்பெனினாலும் வேலை, எனி பிஸ்னஸ் மேன் எங்கடா நீ, பட் ஸ்டில் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அத்தை நீங்கள் அந்த இடத்துல காட்டணும். அத்தை நீங்கள் அந்த இடத்துல காட்டுறதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை வேலை கொடுத்தார். இன்னைக்கு ரொம்ப பேர் சர்ச்சில் பக்தியாக இருக்குவாங்க, வேலையில் நீங்கள் வீட்டு வேலை கூட செய்யுங்க, ஒரு வெங்காயம் கூட திருடக்கூடாதாங்க. நீ அந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணக்கூடாதுமா? திருடாத. நீ தேவனுடைய பிள்ளை, தேவ ராஜ்யத்துக்கு என்று பிறக்கப்பட்ட பிள்ளை. புரியுதுங்களா? அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த ஓனருக்கு வந்துடுச்சுன்னா சொத்துங்களே கொடுத்துட்டுக்கிறாங்கம்மா. நான் கேள்விப்பட்டுக்கிறேன், சொத்துங்களே எழுதி கொடுத்துக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், அந்த வேலையில் இரு, ஆனால் உண்மையாக இரு.
9 மணிக்கு டியூட்டி, எவ்வளோ மணிக்கு நீங்கள் இருக்கணும்? 8:45 இருங்க. பைபிள் சொல்லுது, as you obey your father you should obey the government rules நினைக்கிறார். உங்கள் எஜமானுக்கு என்னவா இருங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. 10,000 ரூபாய் கூட சம்பாரி, ஆனால் அந்த ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் உனக்கு. காரணம் என்ன தெரியுமா? பெரிய கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். இவ்வளோ கஷ்டம். நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்களேன், 50,000-60,000 ரூபாய் சம்பாதிக்குவேன், ஆனாலும் ஸ்ட்ரெஸ் போல. ஏன் போல நீங்கள் சொல்லுங்கள் இப்போ? ஏன்னா புற ஜாதியை போல நீ என்ன பண்ணிங்கிற தெரியுமா? தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணிங்கிற, யோசிச்சுங்கிற. புற ஜாதிக்கு தான் இதெல்லாம் யோசிக்கலாம். நீ எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பரமபிதா எனக்கு தருவார். என் தேவையை அறிந்திருக்கிற என் தகப்பன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வர வைக்கிற எங்கள் அப்பாங்கிறார். நான் 1 கேட்டால் 100 தருகிற எங்கள் அப்பா. ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்க எப்படி வாங்குறீங்க? சர்ச்சுக்கு என்னத்துக்காக வந்தீங்க? துணிக்காகவா? துணிக்காகவா? அப்புறமா என்னத்துக்காக? தண்ணிக்காக. அப்புறமா மாம்சம், சரீரம், ஆசை. இந்த ஆசைக்காக தான் ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வராங்க. நான் கேட்டேன், இந்த ஆசை நிறைவேற்றுறாருன்ற இந்த ஆசையை. இப்போ எனக்கும் ஆசை இருந்துச்சு இல்லையா, ஒரு வைஃப் வேணுமா இருந்துச்சு, அதை கடவுள்கிட்ட சொன்னேன், நல்லா கொடுத்தாரு. ஒரு குழந்தை கேட்டேன், கொடுத்தாரு. வீடு கேட்டேன், வீடை கொடுக்குவார். இப்போ லீஸ் வீட்டில் இருக்கிற சொந்த வீடு தருவாரா தரமாட்டாரா? இந்த பக்கம் வந்து எல்லாம் ஒரு மாதிரி. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நினைக்க மாட்டீங்களா? நீங்கள் நினைச்சாலும் ஆமேன் தான், நினைக்காவிட்டாலும் எனக்கு ஆமேன் தான். ஏன்னா நீ சொல்லி என் லைஃப்பில் எதுவுமே நடக்காது, என் கடவுள் சொன்னா தான் என் லைஃப்பில் நடக்கும். நான் சொல்கிறேன் பாருமா, அந்த மாதிரி நம்பிக்கையாக வாழ்ந்துப்பார். எங்கேருந்து எப்படி ஒன்று டக்குன்னு கூட்டுன்னு போகிறாரு பாரு. ஒரே டச் தான் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். வந்து ஒரே ஒரு நாள் தான் போதும், ஒரு நிமிஷம் போதும், கர்த்தர் உன் வாழ்க்கையை தலைகீழியாய் மாற்ற முடியும். என்னை ஒரே ஒரு தொடல் தாம்மா இயேசு தொட்டார். இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்துன்னுக்கிறாருன்னா, செல்ல புள்ளைய போல் வளர்த்துன்னுக்கிறார்ப்பா. ஐ லவ் யூ டேடி. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், தேவ ராஜ்யத்துக்கு பிறந்த பிள்ளையை போல் நான் வாழ போகிறேன்? ஆமென். இதெல்லாம் புறஜாதிங்க தான் கேட்கும். யார் கேட்கும்? வீடு, கல்யாணம், குழந்தை, புள்ள. இது ஆக்சுவலாக வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டுக்கிறார். உங்களுக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாரு? கொடுத்துட்டுக்கிறார். சீசன் டைமுக்கு என்ன ஆகாது, வெளியே வரும். இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு மீசை, பையங்களுக்கு ஏஜ் வரும்போது என்ன ஆகுது, மீசை வருது. மெச்சூர்ட் ஆன பொண்ணுங்களுக்கு சில சைன் இருக்குது, பையங்களுக்கு சில சைன்ஸ் இருக்குது. வயசாகும் போது சில அடையாளங்கள் இருக்குது. வெள்ளை நரைச்ச முடி வருது, வெயிட் கொஞ்சம் கம்மியாகும், மெலிசாகும், முடியலை என்ன சுக்கம். அது என்ன, அது சைன்ஸ் தட் வி ஆர் கெட்டிங் ஓல்டர், யங்கர். பேச்சு வர்றது கூட என்ன ஆகுது, சைன்ஸ். சேம் வே காட் ஹஸ் ஆல்ரெடி கெப்ட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். எல்லாமே வச்சுட்டாரு. கரெக்டாக வர வரைக்கும் என்ன பண்ண, தேவ சமூகத்தில் பொறுமையாரு. தேவ சமூகத்திலே காத்துரு, நீதியை காத்துரு. ஒன்று மாற்றம் தேட சொல்ல, முதலாவது அவர் ராஜ்யம், நெக்ஸ்ட்டு நீதினா righteous, doing right thing, not wrong things. Always do right thing. If you are a child of God, don't play double game. Do right things. Do what is good for God. If God does not like, even you should not like it. கடவுளுக்கு பிடிக்கலையா, கடவுளோட புள்ள உனக்கு எப்படி பிடிக்கும்? உன்னுக்கும் பிடிக்காத இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்களா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நீங்கள் வாழணும். எனக்கு கடவுள் பிடிக்கப்பா, செய்வேன். கடவுள் பிடிக்காதா, வேண்டாம் ப்ளீஸ், தேங்க்யூ. எங்கள் ஆஃபீஸில் கூட நான் அப்படி தான் இருந்தேன். என்னை யாரும் வெறுக்கலை, என்னை ரொம்ப நேசிச்சாங்க. எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா சொல்லுவாங்க, நோ வில்ஃப்ரெட் வில் நாட் ஹேவ் ஆல் திஸ். அவங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்து தருவாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன், வச்சுட்டு போயிட்டு டேபிள் மேலே நிடுவேன். வேறு யாருன்னா பிரதருங்க வந்தால் நீங்கள் சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னுவேன். நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னா. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் ப்ரேயர் பண்ணும்போது, சாப்பாடு கொடுக்கும்போது தேங்க்ஸ் பண்ணுவேன் ஆண்டவரை. எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் என் கூட வந்து பார்க்கோங்க, ಏನು ಮಾಡ್ತೀಯಾ ಬ್ರೋ, ವಾಟ್ ಯು ಡೂಯಿಂಗ್ ನೋ, ಐ ಜಸ್ಟ್ ಥ್ಯಾಂಕಿಂಗ್ ಮೈ ಗಾಡ್. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವು ಹಿಂಗೆ ಇಕ್ತೀವಿ, ನೀನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡು. நம்ம நல்லது செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளை பார்த்து 4 பேர் நல்லவங்களை எழுப்புவார் கடவுள்.
ஒரு குடிகாரங்களுக்கு எப்படி 10 குடிகாரங்க வந்து சேர்றாங்களோ, நல்லவங்களுக்கும் 4 நல்லவங்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எனக்கு அனுப்பிக்கிறார்மா, எனக்கு உண்மை உள்ள ஜனங்களை எனக்கு அனுப்பிக்கிறார் கடவுள். நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தன் நீதியை தேடுறவங்க இப்படி வாழ்வீங்க. பணத்தை தேடி போவாத, பணம் உன்னை தேடி கர்த்தர் வர வைப்பார். பணத்தை வச்சுக்கின்னு ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்காத வைக்காத. அது புறஜாதியில் இருக்கிறவங்க யோசிக்கிறது. இது இருந்தால் தான் நடக்கும். தேவனுடைய புள்ளி அவரை நம்பி சொல்லு, ஆண்டவரே நீ கொடுத்தப்பா, இது உனக்கு விதைக்கிறோம்ப்பா. கடவுள்கிட்ட நம்ம காசு கொடுக்க முடியாது. ஏன்னா காசு கொடுக்குறது யாரும் உங்களுக்கு. பில்லியனியர்கிட்ட போயிட்டு நீ 1 லட்ச ரூபாய் குத்தின என்ன சொல்வார்? ஒரு கோடீஸ்வரன்ட்ட போயிட்டு நீங்கள், எனக்கு பிரதர் பிரதாப் சொன்னார், யாருடைய கல்யாணம் பார்த்து நோட்டீஸு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அம்பானி அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. வேலைக்காரங்களாம் நல்லா ரெடி ஆகிட்டு துணியெல்லாம் போட்டுன்னு. இப்போ அம்பானிக்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் 1000 ரூபாய் வச்சு பாருங்கள். அம்பானிக்கே எப்படிக்குது, நீ கொடுக்குற 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் காணிக்க கர்த்தருக்கு எப்படிக்கும்? அம்பானியை உண்டாக்குனவர் அவர். ராஜ்யத்தை தேடுறவங்க கூட காசை நம்ப மாட்டாங்க, கர்த்தரை நம்புவாங்க. அதுக்கு தான் காணிக்கை போடும்போது கூட பழைய லாஸ்ட் நோட்டுக்கு இது பாரு, அத்தை காணிக்கை டப்பாவில் போடாத, தேவ ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, தேவ ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. Take the best and give to God. Because God is there, I am alive today, man. இன்னைக்கு இந்த கடவுளுக்கிற தோட்டத்தோட நான் இந்த மதிக்கிறேன். இந்த சபையை கொடுத்த தோட்டத்தா கர்த்தர் நான் இப்படி இருக்கிறேன். நான் வார ஒடிஞ்சு வரும் முதல்ல வார கர்த்தரை உருவாக்கி அனுப்பினே இருக்கிறார். இந்த இடம் நல்லா இருந்தா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. Come, let's build the kingdom of God. ஒண்டியா என்னால் ஆகாது. நீங்களாம் இவ்வளோ தூரம் பண்ண தோட்டத்தா இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சேன்னு நினச்சிக்கோங்களேன். நெக்ஸ்ட் இந்த 2 சவரை என்ன பண்ண போகிறோம்? இன்னும் ஒரு 1000 ஜனங்களை இயேசு போகிறோம். Because we don't belong to this world, we belong to God. Hallelujah. உனக்கு வேணும்னா நீ செய்யின்றார். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ செய்யின்றார். உனக்கு யாராவது மரியாதை கொடுக்கணும்னா நீ மரியாதை கொடுன்றார். உனக்கு காசு வேணும்னா காசை விதைன்றார். நீ செழிப்பை பார்க்கணுன்னா செழிப்பா கர்த்தருக்கு இருன்றார். Many people God has given to me as a faithful sons and daughters. ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சார்ல்ஸ் கூட he comes weekly once, ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி தான் வராப்புல. சின்ன வேலை தான் செய்கிறாப்புல. I have seen his faithfulness. தேடி ஓடி எப்படியாவது எடுத்துன்னு he sows to God. சின்ன விதை தான், பெரிய விதை தான் இல்லை. எந்த விதை விதைச்சாலும் கர்த்தர் மரம் வர வைப்பார். I mean, be faithful. Be faithful. Don't be stingy. காஞ்சியாக இருக்காதுங்க. ராஜ்யத்தை பிள்ளைகள் எப்படி தரமா பண்ணுவாங்க? எடுத்து கொட்டுவாங்கய்யா. இதெல்லாம் என்னையா பண்ண போகிறேன்? ஒரு சாவில் பேசிங்கிறாங்க. பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொத்தெல்லாம் பிரிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. யார்? சாவு இன்னும் வீட்டிலேருந்து வெளியே போகல, அதுக்குள்ளே என்ன எனக்குதாங்க. சேர்த்து வை. டப்பா முன்னாடி பேசிங்குவாங்க. எவ்வளோ வச்சுட்டு போய்க்கிறாங்க. யார் சாப்பிட்றது? 3வது மனுஷன் பறவைகள் சேர்த்து கூட வைக்கிறது இல்லையா? நீங்கள் சேர்த்து வைங்க வேணான்ல, நான் தேவராஜ்யத்தை கட்டிட்டு செய்யுங்கன்ற. தேவராஜ்யத்தை கட்டாமல் சேர்த்து வச்சுன்னா ஓட்டப்பை வந்துடும், டக்குன்னு ஒழுவ ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் யாரும் நம்மளுக்கு வர மாட்டாங்க. ஐ எம் blessed, brother. I am so blessed because I know who's my father. இன்னைக்கு என் தகப்பன் யாருன்னு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா உன் இயேசு யாருன்ட்டு? இவன் உலகத்தை உன்னை யார் வளர்க்குறாலும் சரி, கர்த்தர் உன்னை வளர்த்து காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் போல வாழ்ந்து காட்ட போகிறீங்க பார்க்கலாம். இப்போ கூட கை வெளியே வர மாட்டேங்குதே. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுங்கம்மா. துணிக்கும் சாப்பாடுக்கும் உலகத்துக்கிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. அதிகமாக கற்று தருவார். என்னை தேடு, மிச்சதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறாரு, சேர்த்து குத்துக்கிறாரு. சொல்கிறேன், திருந்துங்க. கேட்கலன்னா கூட கவலை இல்லை. ஒரு நாள் பட்டு திருந்துவீங்க. அன்றைக்கி இந்த சத்தியம் உண்மைன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து